90 விழுக்காடு 90% நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தவன் வேற கட்சிக்குள்ள போகவும் மாட்டேன், வேற கட்சிக்குள்ள போய் அவனால இருக்கவும் முடியாது மனசோவி. ஏன்னா அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியுடைய கொள்கை கோட்பாடு அவ்வளவு தூரம் இறுக்கமா இருக்கும். இன்னைக்கு கால சூழ்நிலை பாருங்க, காங்கிரஸ் திமுக ஒண்ணு சேர்ந்துச்சு. அது மாதிரி எதிர்காலத்துல ஏன் காங்கிரஸ் திமுக ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதிமுக எதிர்க்கு. அது மாதிரி நாம் தமிழர் எதிர்க்க எதிர்காலத்துல திமுகவும் அதிமுக கூட ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. பனைமரத்துல இருந்து எதெல்லாம் என்னென்ன உருவாக்க முடியுமோ அதை பூரா சுதந்திரமா செஞ்சாத்தேன் அதுல நிறைய விலை கிடைக்கும். வெறுமனா பதனியா விற்கலாம் ஒரு ரேட்டு கிடைக்கும், அதை கருப்பட்டியா காய்ச்சி விற்றா ஒரு ரேட்டு கிடைக்கும், இதை கல்லா இறக்கி விற்றா ஒரு ரேட்டு கிடைக்கும். கல்லு என்பது சாராய மாதிரி, பிராந்தி மாதிரி, விஸ்கி மாதிரி போதைப் பொருள் அல்ல, அது உணவு பொருள். ஒண்ணு பள்ளிக்கூடத்துல ஆங்கில மொழி வேணுமா வேணாமா, கணக்கு வேணுமா வேணாமா, ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எப்படி இருந்தா நல்லது, எந்த ஊருக்கு 5ஆம் வகுப்பு முடிய இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி வேணும், எந்த ஊர்ல 10ஆம் வகுப்பு முடிய இருக்க துவக்கப்பள்ளி வேணும், எவ்வளவு மக்களுக்கு ஒரு ரேஷன் கடை வேணும், எல்லா விவரமும் அரசியல்வாதிக்கு தெரியும். இவ்வளவு விவரம் தெரிஞ்சா காசு துட்டு சம்பாதிக்கிறது தெரியாம இருக்குமா? நான் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டாச்சா? சாப்பாடு முடிஞ்சா இல்ல இனிமேல் தானா? சரி, கொஞ்ச நேரம் இப்ப நொங்கு சீசன் ஆரம்பிச்சிருச்சுல, பதனி இன்னும் ஆரம்பிக்கல, இன்னும் 10 நாள் ஆகும் பதனிக்கு. நீங்க என்ன மரம் ஏறீங்க? இதுல இருக்கிற யாரு இன்னமும் மரம் ஏறுறவங்க? இப்ப மரம் ஏறிக்கிட்டு இருக்கோம் டெய்லி. ஐயாவில ஓய்வு ஆயிட்டாரு போதும். அவங்க 2 பேரும் பார்த்தாலே தெரியுது அந்த அந்த பணம் ஏறுறதுக்கான அந்த இதோட இருக்காங்க, ஃபிட்னஸா இருக்காங்க. இவங்க வந்து மோடி அதனால ஒண்ணு இல்ல. அதனால ஐயா இங்க இருங்க, நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க, எனக்கு தேவை சார்லஸ் ஐயாவோட ஊரு, சார்லஸ் ஐயாவோட எல்லாம் சொந்த பந்தங்கள். சார்லஸ் ஐயாவுக்கு சொந்தம்னா எனக்கு சொந்தம். நான் உங்க சொந்தக்காரனா தான் வந்திருக்கேன், நாம் தமிழர் கட்சிக்காரனாவோ மற்றா வரல. நீங்க பிஜேபியில இருங்க, அதிமுகவுல இருங்க, அல்லது வேற ராக்கெட் ராஜானோட இருங்க, யாரோட வேணாலும் இருங்க, எனக்கு நீங்க என்னுடைய உறவுகள். சார்லஸ் என்ன சொந்தக்காரருக்கு இந்த கட்சிக்காரதே அவர் வீட்டுக்கு விசேஷத்துக்கு போவீங்களா? நாளைக்கு பாப்பா பெரிய பண்ணாது அவர் வீட்டு விசேஷத்துக்கு பிஜேபி காரங்க வராம இருப்பீங்களா? ஆனா கட்சி நாளைக்கே மாறலாம். இப்ப நான் வந்து பேசுறேன், இந்த பையன் நல்லா பேசினா எல்லா பேரும் நீங்க மாறினீங்கன்னாக்க நாளைக்கு மாற போறீங்க. இவ்வளவுதானே. ஒருவேளை நான் சரியா பேசலாம், சார்லஸ் ஐயாவோட வேற கட்சிக்கு மாறலாம். இவ்வளவுதானே, இது இயல்பானது. எங்கால மாற மாட்டாரு. நாம் தமிழர் கட்சியில இருக்கவன நீங்க பாருங்களேன், கட்சியை விட்டு ஒரு மனசாபத்துல கோவத்துல, என்னோட ஒரு கோவம் இருக்கலாம், சார்லஸ் ஐயாவோட ஒரு கோவம் இருக்கலாம், சீமானோட ஒரு கோவம் இருக்கலாம், ஒதுங்கி வேணா போய் தொழிலை பார்ப்பான், வேலையை பார்ப்பான். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தையோ நாம் தமிழர் கட்சியோட கொடியவோ நீக்கவே மாட்டேன், வேற கட்சிக்கும் போக மாட்டேன். யாரோ ஒரு சிலர் முழுமையான அரசியல்வாதிகள் இருப்பாங்க முழு நேரமா, அப்படி யாராவது ஒரு 100ல ஒருத்தர் 2 பேர் வேற கட்சிக்கு போனா தானே தவிர 90 விழுக்காடு 90% நாம் தமிழர் கட்சிக்குள்ள வந்தவன் வேற கட்சிக்குள்ள போகவும் மாட்டேன், வேற கட்சிக்குள்ள போய் அவனால இருக்கவும் முடியாது மனசோவி. ஏன்னா அந்த அளவிற்கு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை கோட்பாடு அவ்வளவு தூரம் இறுக்கமா இருக்கும். சும்மா பேருக்கு இருந்துட்டு போற ஆட்கள் கிடையாது. இங்கனே சுத்திட்டே இருக்கிறாரு பிஜேபி காரர் பஸ்ஸா இருக்குமோ? இங்க போய் திருப்பிட்டு வர்றாங்களா? இதான் கடைசி பஸ். இல்ல அவரு பிஜேபின்னா அவருக்கு வேற ஏதாவது ஒரு காரணம் இருக்கு. ஏங்கய்யா கல்யாணம் ஆயிடுச்சா உங்களுக்கு? 1 லட்சம் வரும்ல. கல்யாணம் ஆயிடுச்சா? கல்யாணம் ஆயிடுச்சா? இல்ல மோடி மாதிரி கல்யாணம் ஆகாதனால மோடியை பிடிக்காம இருக்கு, மோடியை பிடிக்கலாம்ல. ஏங்கய்யா அப்படி கூட இருக்கலாம்ல. ஏங்கய்யா உங்களுக்கு ஏங்கய்யா பிஜேபி பிடிச்சிருக்கு? ஆமா, முத வந்து கொஞ்சம் கடல் கொஞ்சம் ஏறி இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் கடல் உள்ள போகுமே கன்னியாகுமரி வளர்ந்துருச்சு. அப்ப கன்னியாகுமரி கொஞ்சம் நீண்டுருச்சுல, மண்ணு பரப்பளவு இருந்துச்சுல. அப்ப வந்து என்ன செஞ்சு விடணும், எல்லாத்துக்கும் போய் வெளிநாட்டுல போய் நம்ம கையாண்டி விடணும். இப்ப அப்படி இல்ல, தேடி எல்லாமே வர வைக்கணும். என்ன வந்திருக்கு? என்ன வந்திருக்கு? ஐயா ஐயா என்ன வந்திருக்கு? ஊர்ல வந்து பிஜேபியில வந்து கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் இன்னும் வந்து ஒண்ணும் கிடையாது. நாங்க 40 வீடு மோடி வீட்டுல 40 வீடு கட்டி விட்டுருவோம் பிஜேபி ஆட்சி. அதுல வந்து நிறைய நம்ம சொல்லணும்னா நிறைய இருக்கு. சரி வேண்டாம், ஐயா அப்படி அது வயசுல மூத்தவர், நான் ஏதாவது ஒண்ணு பேசி ஐயாவுக்கு பதில் பேசி அதுல இருக்கு, அது வேண்டாம். ஐயா அதாவது ஐயா உங்களை எல்லாம் நம்ம எப்படின்னா, ஐயா நீங்க என்ன கொள்கையில வேணாலும் இருங்க, எங்களுக்கு இந்த தடவை ஓட்டு போடுங்க, இப்படிதான் நம்ம கேட்கணுமே. அப்படி வேணா கேட்கணுமே தவிர உங்க கொள்கையை தப்பு. ஏன்னா அவர் வயதுக்கு ஒரு அனுபவம் இருக்கு, அவர் வந்து அவருக்கு ஒரு பிடிச்சிருக்கு. இப்ப எங்க ஐயா இருக்காரு, எங்க ஐயா ஒரு கட்சி சார்ந்தவர், எங்க தாத்தா ஒரு கட்சி, நம்ம உங்கள்ட்ட உடச்சே சொல்லுது, எங்க தாத்தா காங்கிரஸ் கட்சி, எங்க ஐயா திமுக, எங்க ஐயா ஒரு பக்கத்துல இது பனிமனை போட்டு உட்காந்துருப்பாரு எங்க ஊர்ல, எங்க தாத்தா ஒரு பக்கத்துல பனிமனை போட்டு உட்காந்துருப்பாரு. நான் நிஜமாவே சொல்றேன், எங்க ஐயா என்ன பண்ணுவாங்க, அந்த காலகட்டங்களை எல்லாம் கேசரி வடை இந்த மாதிரி இதுக்கு டோக்கன் கொடுப்பாங்க. ஒவ்வொரு நிறத்துக்கும் ஒவ்வொரு வகையான வேல்யூ. ஒரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னாக்கா 2 வடையும் ஒரு கேசரியும், இன்னொரு டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா 2 வடை ஒரு கேசரி ஒரு டீ.
இன்னொரு வடை ஒரு வடை ஒரு டீ இல்ல 2 வடை ஒரு டீ, இப்படி விதவிதமான டோக்கன் ஒரு 4 வகையா இருக்கும். அது ஆளை பொறுத்து. இப்ப எப்படி சொல்றாங்க, இவங்க உதயசூரியன் கட்சிக்காரவங்க, இவங்களோட ஓட்டு உறுதியா திமுகவுன்னா அவங்களுக்கு ஒரு வகையான பணம் போகும். இவங்க எல்லாம் பொதுப்படையானவங்க, திமுகவும்ல அதிமுகவும்ல அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு வகையான ஒரு அவங்களோட கொஞ்சம் குறைவா இருக்கு. இது மாதிரி அப்படி இருக்கு டோக்கன். அப்ப எங்க ஐயான்னு அப்பா, எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, தாத்தாவுக்கு போய் இந்த கேசரியும் இந்த வடையும் கொடுத்து விடுவாரு. அந்த காங்கிரஸ் கட்சியோட இது போட்டிருக்காங்கல்ல பணிமனை, அங்க ஒண்ணுமே இருக்காது, மண்பானம் தண்ணி மட்டும் தான் இருக்கும். அப்ப இங்க இருந்து கொடுத்து விடுவாரு, எங்க ஐயா போய் கொடுத்துட்டு வாடா அவர்கிட்ட, தாத்தாட குடுறா அப்படிம்பாரு. தாத்தானா தாத்தாவோட இருக்கக்கூடிய தாத்தாக்கள். அப்ப இங்க இருந்து கொண்டு போகல எங்க தாத்தா சாப்பிடவே மாட்டாங்க. தாத்தா மட்டும் இல்ல, அங்க இருக்கிறவங்க சாப்பிடவே மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு நாம எப்படி காங்கிரஸ் கட்சியும் திமுகவையும் பாக்குறோமோ அது மாதிரி அந்த காலத்துல திமுகவுக்கும் காங்கிரஸுக்கு ஆகவே ஆகாது. இன்னைக்கு திமுக அதிமுக எப்படி சண்டை போடுறாங்க, இது மாதிரி ஒரு காலத்துல திமுக காங்கிரஸ் சண்டை போட்ட கட்சி. ஆமா, இன்னைக்கு கால சூழ்நிலை பாருங்க, காங்கிரஸ் திமுக ஒண்ணு சேர்ந்துச்சு. அது மாதிரி எதிர்காலத்துல ஏன் காங்கிரஸ் திமுக ஒண்ணு சேர்ந்துச்சுன்னா அதிமுக எதிர்க்க, அது மாதிரி நாம் தமிழரை எதிர்க்க எதிர்காலத்துல திமுகவும் அதிமுக கூட ஒண்ணு சேர வாய்ப்பு இருக்கு. அதெல்லாம் மாற்றம் ஐயா, இங்க எதுவுமே நிரந்தரம் ஐயா, மாற்றம் மட்டுமே மாறாது, அதனால நடக்கும். அதனால நாம ஐயாட்ட கேட்கறது என்னன்னா, ஐயா நீங்க எந்த கட்சியா வேணாலும் இருங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஒரு தடவை ஓட்டு போடுங்க. நாங்க 15 வருஷமா கஷ்டப்படுறோம், 15 வருஷமா நேர்மையா நிக்கிறோம், நாங்க ஓட்டு காசு கொடுக்கல. ஐயா சொல்ற மாதிரி, ஆமா ஐயா சொல்ற மாதிரி அவர் இன்னைக்கு மோடி வரக்கண்டு தானே மோடி ஏதாவது செஞ்சாருன்றது அவருக்கு தெரிய வருது. அது மாதிரி நாங்க ஒரு தடவை ஆட்சிக்கு வர்றோம். இப்ப நீங்க இந்த ஐயா இருக்காரு சார்லஸ் ஐயா, எவ்வளவு தூரம் போராட்டம் பண்றாரு உங்களுக்கு தெரியும். நீங்க உதாரணத்துக்கு வெளியூர் போக வேண்டாம், சீமானனை பார்க்க வேண்டாம், சிவசங்கரனை பார்க்க வேண்டாம், எது செய்ய வேண்டாம், உங்க ஊர்ல இருக்க சார்லஸ் ஐயாவை பாருங்க. அவர் எவ்வளவு நேர்மையா இருக்காரு. அவர் ஏதாவது பீடி சிகரெட் குடிச்சு தண்ணி அடிச்சு ஏதாவது கஞ்சா போட்டு வேற ஏதாவது ஒரு இடத்துல போய் தண்ணியை போட்டு விழுந்து எப்படியா இருந்தாரா, சுய ஒழுக்கத்தோட இருக்காரு. எந்த வீண் வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு, எவனுக்கு எதிராக இருக்க மாட்டாரு, கெடுதல் பண்ண மாட்டாரு. அது காரணம் என்னன்னா, இந்த கட்சியினுடைய கொள்கையை முழுமையா உள்வாங்கி வாழ்றதுனால. ஐயா நம்ம எவ்வளவு நாள் வாழ போறோமே தெரியாதுங்க. முடிஞ்ச அளவு நம்ம மனசாட்சிக்கு நாம நல்லவனா இருக்கணும். நான் பேசல வேணா சார்லஸ் ஐயா உங்களுக்கு நான் இவ்வளவு தூரம் தூக்கி வச்சு பேசலாம், உங்களுக்கு ஒரு சின்ன முரண்பாடு கூட அவரோட இருக்கலாம், அதெல்லாம் தெரியும். ஆனா பெரும்பான்மையா பார்த்தோம்னா சார்லஸ் ஐயா மாதிரி தமிழ் உணர்வான ஆட்கள் எப்பவுமே ஒரு அறத்தின் வழியில போவாங்க. அதனால நீங்க அப்படித்தான் எங்களையும் பார்க்கணும், நாம் தமிழர் கட்சியும் பார்க்கணும். சீமானன் எப்படி அது மாதிரி சார்லஸ் ஐயா சீமானன் எப்படி அதே மாதிரி தான் அந்த கட்சியில இருக்கக்கூடிய எல்லாருமே நான் உட்பட. அதனால நாங்க என்ன சொல்றோம், ஒரு தடவை நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு வாக்களிங்க. நாங்க காசு கொடுக்க மாட்டோம், புரியுதுங்களா? ஏன்னா லஞ்சம்ன்ற ஒண்ணு ஆரம்பிக்கிற இடமே, லஞ்சம் அப்படிங்கிற வார்த்தைக்கு விதை போடுற இடமே தேர்தலுக்கு பணம் வாங்குறவன், அது பணமாவோ காசாவோ அல்லது பொருளாவோ வாங்குறவன். அப்ப அதை உடைக்கணும், அதை தவிர்க்கணுங்கிறக்காக நம்ம இந்த வேலை பார்க்கணும். நம்ம ஒரு காலத்துல எங்க அப்பா அவங்க எல்லாம் கேசரி வடை கொடுத்தாங்கன்னு சொன்னோம்ல, அதுவே ஒரு வகையான அன்பளிப்பு தான். அந்த அன்பளிப்பும் லஞ்சம் தான், புரியுதுங்களா? அந்த அன்பளிப்பும் லஞ்சம் தான். நான் என்ன சொல்றேன், லஞ்சம் எந்த வடிவத்துல இருந்தாலும் அதை நம்ம கொடுக்க கூடாது, வாங்க கூடாதுங்க. ஒருவேளை உங்க குடும்ப கஷ்டத்துக்காக திமுக அதிமுக கொடுக்குற காசை வாங்கிட்டாலும் காசை பூராத்தி வாங்கிக்க, ஓட்ட அவனுக்கு போடாது. ஏன் கவனிப்பேன், அவ ஆத்தாப்பி கூட காசை ஒன்றும் நம்மளுக்கு கொடுக்கல, அதனால ஓட்டை எங்களுக்கு போட்டுருங்க. அதே மாதிரி உங்களுடைய அடிப்படை வாழ்வாதாரத்துக்கு நாங்க இதை செய்வோம் அதை செய்வோம் வானத்தை வில்லாக்குவோம் அந்த மாதிரி பொய்யெல்லாம் சொல்லல. நாங்க என்ன சொல்ல வர்றோம், அடிப்படையில ஒவ்வொரு கிராமத்துக்கும் மிக முக்கியமானது விவசாயம். இப்ப இங்க இந்த அம்பாசமுத்திரம் பகுதியில் எடுத்துங்க, விவசாயிகளுக்கு விவசாயத்தை விளைவிச்ச இந்த தானியங்கள் நெல்லோ அல்லது அது சார்ந்த ஏதாவது தானியங்களோ பாதுகாக்க குடோன் வேணும். நீங்க விவசாயம் நெல்லு கருது அறுக்குறீங்க, கருது அறுத்து அந்த நெல்லை டிராக்டர்ல ஏற்றி கொண்டு போய் களத்துல காய போடுறப்பையோ அந்த நெல்லை வாங்குறதுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கொள்முதல் நிலையங்கள் வேணும். அதை பாதுகாக்க ஒரு குடோன் வேணும், தானிய கிடங்கி வேணும். இப்ப நாங்க என்ன சொல்ல வர்றோம், இந்த தொகுதிக்கு பூராத்துக்கு ஒரு இடத்துல ஒரு கிடங்கி கட்டுறோம், இன்னொரு இடத்துல ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஐயா இப்ப நம்ம இங்க வந்திருக்கோம் மணிமுத்தாறு பேரூராட்சி, மணிமுத்தாறு பேரூராட்சியில நிறைய நெல் விளையும். இதே உள்ள அம்பாசமுத்திரத்துக்கு போனீங்கன்னாக்கா டவுன் பகுதி குறைவாதான் விளையும். அப்ப நாங்க என்ன சொல்றோம், ஒவ்வொரு 300 ஏக்கருக்கும் ஒரு பெரிய தானிய கிடங்கி வைக்கணும், அது இந்த மக்களுக்கு பயன்படும். ரெண்டாவது, இங்க வேலை பார்க்குற விவசாயிகளுக்கு வாழை விவசாயிகள் இருக்காங்க, பனையேறி விவசாயிகள் இருக்காங்க. இன்னைக்கு பனைமரம் முழுக்க போய் இந்தியா முழுக்க பனைமரம்ன்ற ஒண்ணு சேர்ந்துருச்சு, வெளிநாடுகளில பனைமரம் போயிருச்சு. ஆனாலும் இந்த பனை தொழில் இன்னும் வரை எழுச்சி பெறல. இது எழுச்சி பெறதுக்கான காரணம் என்னவா இருக்குன்னா, பக்கத்துல இருக்க கேரளா கல்லுன்னு ஒண்ணு இறக்குறாங்க. நான் என்ன சொல்றேன், பனை மரத்துல இருந்து எதெல்லாம் என்னென்னலாம் உருவாக்க முடியுமோ அதை பூரா சுதந்திரமா செஞ்சாத்தேன் அதுல நிறைய விலை கிடைக்கும். வெறுமனா பதனியா விற்கதான் ஒரு ரேட்டு கிடைக்கும், அதை கருப்பட்டியா காய்ச்சி விற்றா ஒரு ரேட்டு கிடைக்கும், இதை கல்லா இறக்கி விற்றா ஒரு ரேட்டு கிடைக்கும். கல்லு என்பது சாராய மாதிரி பிராந்தி மாதிரி விஸ்கி மாதிரி போதை பொருள் அல்ல, அது உணவு பொருள் ஒண்ணு, அது நம்ம உணவினுடைய ஒரு அங்கம். இப்ப நீங்க இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பனையேறி எல்லாம் இறந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கல திவசம் கொடுக்கல பனையில இருந்து கொண்டு ஃப்ரெஷ்ஷான கல்ல மண்பானையில வச்சு படைக்கிறாங்க, நான் பாத்திருக்கேன். ஏன்னா அவன் பனையேறி, அவனுடைய குலத்தொழில் பனையேறது, அவனுடைய முதல் பிரதான உணவு என்ன இருக்குன்னா கல்லாத்தே இருந்திருக்கும். இப்போ சாரை குடிக்கிறவனுக்கு செத்துட்டாமனுக்கு சாரை குடிக்கிற கும்பிடுறாங்க, குவாட்டரி வாங்கி கொண்டு ஐயா உண்மை, அது உண்மை ஐயா. இங்க இருங்க, செத்து போயிடுறாங்க, செத்து போனதுக்கு அப்புறம் மறுநாள் போய் பால் ஊத்த போறான், பால் ஊத்த போயில படையல் போடுவான். படையல் என்ன பண்றேன், அவருக்கு பிடிச்சது என்னன்னாலும் திம்பாரு, போயில போடுறாரா போயில வைப்பாங்க.
கஞ்சா மட்டும் வைக்க மாட்டாங்க தடை செய்யப்பட்டதுனால. அது வச்சிடறாங்களா? வச்சுட்டு இவங்களே எடுத்து 2 உருட்டு ஏத்திடுவாங்க. அதாவதுங்கய்யா, அதாவது இல்ல கடைசி அங்கதானே போய் மொத்தமா படுக்க போறோம். அதனால அதுக்கிட்ட தப்பு இல்ல. அப்ப நாங்க என்ன சொல்ல வரீங்க, அந்த படையல்லையில தமிழருடைய பாரம்பரியத்துல அவர்களுடைய பிரதான உணவு என்ன வந்துச்சு? அதே இருந்துச்சு. கேரளாவுக்கு போனாக்க கல் இறக்குமதி இருக்கு, அங்கேயும் சாராயம் இருக்கு, அங்கேயும் பிராந்தி இருக்கு, விஸ்கி இருக்கு. ஆனா அந்த அரசாங்கம் என்ன செய்யறான், உடல் நலத்துக்கு எது சரியோ அதையும் வச்சிருக்கான். ஐயா கல்லுங்கிறது அது புளிச்சா தேங்கையா அது வந்து போதை ஏறுது. நீங்க எல்லாமே நீச்ச தண்ணியை பிடிக்க வச்சாலும் அதுல குறிப்பிட்ட அளவு போதை இருக்குங்கய்யா. இது புளிச்சா கொஞ்சம் அதிகமான போதை இருக்கு, கல்லுல கொஞ்சம் அதிகமான போதை இருக்கு. ஆனா இன்னைக்கு குடிக்கிற சாராயத்தை விட, இன்னைக்கு குடிக்கிற பிராந்தி விஸ்கியை விட, ரம்மை விட இதுல எவ்வளவோ உடல் நலத்துக்கு தேவையானதா இருக்கு. ஒரு மனிதர் அதிகபட்சமா 1 லிட்டர் 1.5 லிட்டர் 2 லிட்டர் அதுக்கு மேல வகுத்தால போயிடும், குடிக்க முடியாது. ஆனா பிராந்தி கோட்டு சாராயம் அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு குடிச்சா ஒரு மனுஷன் விடிய விடிய கூட குடிக்கிறான். ஒரு நபர் வந்து 4 கோட்டர் 5 கோட்டர் கூட குடிக்கிறான். அப்ப அது உடம்பு கெடுதி ஆகி போயிருது. ஆமா, அது உடம்பு கெடுதி ஆகி போகுது. வணக்கம் ஐயா, வணக்கம். அப்ப நான் என்ன சொல்ல வரீங்க, நம்மளுடைய இந்த பாரம்பரியமான கல்லு மீண்டும் உணவுப் பொருட்கள்ல வரணும், இதை சந்தைப்படுத்தணும். இப்ப கேரளாவில இருந்து வெளிநாட்டுக்கு கல்லை ஏற்றுமதி பண்றான். நீங்க துபாய்க்கெல்லாம் போனீங்கன்னா கேரளா கல்லு துபாயில கூட விற்பனைக்கு இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டோட பொருளை இது வெறுமன பதனியா வெட்டி விற்கிறதுக்கு பதிலா கல்லா மாத்திரம்னா இங்க இன்னும் கொஞ்சம் ரேட் அதிகமா போகும். இதவே ஏற்றுமதி செஞ்சோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமா போகும். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போய் பாருங்க, பனங்கருப்பட்டி காஃபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பக்கமே வந்துருச்சு, எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஆனா அதுல இருக்கிற ஒரிஜினல் பனங்கருப்பட்டி எனக்கு கேட்டா இல்ல. ஒரு பனையை பையன் அது தம்பி முதல்ல சொல்லிட்டாரு எனக்கு அங்க வரையிலேயே, புரியுதுங்களா ஐயா? நீங்க நல்லா ஒத்து பாருங்க, இங்க பாருங்க, போலீஸா இருக்கிறவங்கள இங்க பாதி பேர் பனையேறியல் உண்டா இல்லையா? போலீஸா இருக்கா இல்ல, உங்களை வந்து கல்லு இறக்க கூடாதுன்னு சொல்றாங்கல்ல, அதுல பாதி பேர் உங்கள்ட்ட வந்து சட்டியை புடிங்கிட்டு போய் உங்க மேல கேஸ் போடுறவன், தம்பியோட அருவாவை புடிங்கிட்டு போனவன் எல்லாரையும் பாருங்க, அவனும் பாதி பேர் பனையேறியாத்தே இருக்கான். அவனுக்கும் ஆசை இருக்கும் கல்லு வேணும்னு, நம்மள்ட்ட புடிங்கிட்டு போய் அந்த பயவுல குடிச்சிட்டு கூட பாதியை தண்ணியை கலந்து வச்சிருக்கான். புரியுதுங்களா? அவங்களுக்கு வந்துங்கய்யா என்னன்னா, இந்த அரசாங்கம் ஒரு சட்டத்தை போட்டிருக்கு, அந்த சட்டத்தை பின்பற்றேன் அவ்வளவுதான். அவன் ஏவல் துறை தான், காவல்துறை அல்ல. அவன் ஏவல் துறை. ஆளுங்கட்சி அமைச்சர் என்ன சொல்றாரு, இசக்கி சுப்பையா என்ன சொல்றாரு, அதைத்தான் செய்வேன். அரசியல்வாதிகள் சொல்றாரு, செஞ்சாத்தான் இந்த ஊர்ல அவர் பணியில இருக்க முடியும். இல்லாட்டி எங்கேயாவது வேற பக்கத்துல டிரான்ஸ்பர் போட்டுறேன், பொண்டாட்டி விலையை பார்க்க முடியாது, பேச முடியாது, வாழ முடியாது. இதனால இந்த காவல்துறை நம்மளுக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்காங்க. நாளைக்கு நாம் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா, நாங்க கல்லு தெளிவு இப்படிலாம் சொல்றல, பனம்பால் தென்னம்பால், பனைமரத்துல இருந்து கல் இறைக்க, தென்னை மரத்துல இருந்து கல் இறைக்க, உனக்கு தேவையானதை குடி, மிச்சத்தை வித்துக்க, வித்தது போக ஏற்றுமதி செய்யற நிறுவனங்கள் ஏற்றுமதி செஞ்சுக்க வெளிநாட்டுக்கு. அப்ப எல்லாமே இயற்கையான முறையில இருக்க போகுதுயா. பனைமரத்துக்கு ஏதாவது உரப்படி போடுறீங்களா, யூரியா போடுறீங்களா, பொட்டாசு போடுறீங்களா, வேற ஏதாவது உரங்கள் போடுறீங்களா? எதுவுமே இல்ல. இயற்கையில முளைக்குது, இயற்கையில வளருது, இயற்கையில இருந்து அது இயற்கையின் கொடை. புரியுதுங்களா? இன்னைக்கு எவ்வளவோ கெமிக்கலை போட்டு அதன் மூலமா வரக்கூடிய கத்திரிக்காய் தக்காளியை நம்ம சாப்பிடுறோம். அது பூரா வியாதிங்க. இது வியாதி இல்ல. வயிற்றுல இருக்க குடல் புழு பூரா நீக்கிறோம். ஒருவேளை அதிகமா குடிச்சா வகுத்தாலே போயிடும், இன்னும் வயிறு குடல் எல்லாம் சுத்தமாயிரும். முழுக்க இது வந்து உணவினுடைய ஒரு பகுதிங்க கல்லுங்கிறது. அப்ப நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தா முழுமையாக, நாங்க பல மேடைகளை சொல்றோம், எங்களை மத்த கட்சியார நக்கல் பண்ணியா, அது என்ன பனம்பால் தென்னம்பால் பேர மாத்திட்டு சொல்றீங்க, கல்லுனே கூட வச்சுக்க. நாங்க கல்லுக்கு ஆதரவானவர்கள், கல்லை இறக்கத்தான் செய்வோம். அது என் மக்களுடைய உணவு பொருள் ஒண்ணு, அது போதைப் பொருள் கிடையாது. அது போதைப் பொருள் கோட்டர் என்னது தீர்த்தமா? புரியுதா? பேச ஆளு ஐயா போட்டா, ஐயா போட்டாரோ சரக்கு போட்டாரா? இல்ல 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 குடிக்க மாட்டீங்களா? சாராயம் குடிக்க மாட்டீங்களா? ஐயா வீடியோ எடுத்துக்கிட்டு ஐயா. ஐயா நாளைக்கு ஐயா அவ்வளவு ஐயா, நீங்க ஒண்ணு கல்லு இங்க வருங்க ஐயா, கல்லு இறக்குறதுக்காக போலீஸ் புடிச்சிட்டு போறாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்காரங்களை கூப்பிடுங்க. இவர் எங்க சுத்தியும் மோடியில தான் ஆனா உண்மையிலேங்க ஊருக்கு ஒரு நபர் இப்படி இருக்கிறாரு. அது மாதிரி நம்ம நாம் தமிழ் கட்சி இருந்தா கட்சி வளர்ந்துரும். இப்ப சார்லஸ் ஏதாவது பேசுறீங்களா? ஆனா அவர் பேசுறாரு பாருங்க. இப்ப இந்த வீடியோ பாக்குற எல்லா பேத்துக்கும் என்ன தெரியும்னா, அந்த ஐயாதான் ஹைலைட்டா தெரியாது. புரியுதுங்களா? ஆனாலும் அவர் நேரடியா அதுல பயனடைஞ்சாரு இல்ல, அவர் ஆள் மனசுக்குள்ள போய் யாரை ஏத்தி விட்டான். மோடியாலதே இந்த நாடு சுபிச்சம் ஆயிருச்சுன்னு ஏத்தி விட்டான். ஆனா நம்ம அது சம்பந்தமா பேசினா ஐயாவை ஒரு விமர்சனம் செஞ்ச மாதிரி ஆயிரு. நான் உண்மையிலேயே நம்மளுடைய பிரதான எதிரி இங்க இருக்க ஜெயலலிதாவோ கருணாநிதியோ ஸ்டாலினோ கிடையாது. நம்மளுடைய உண்மையான எதிரி மோடி, அமித்ஷா, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. இவங்க நம்மளுடைய பாட்டை பத்தியா? அது உண்மையிலேயே எனக்கு வச்ச பாட்டு இல்லையா, உங்களுக்கு வச்ச பாட்டு. உங்க அப்பா தானே, உங்களுக்காக இந்த பாட்டு வச்சிருக்காரு. புரியுதுங்களா? நல்ல மனுஷன், வெகுளியா பேசுறாரு. மகிழ்ச்சி. அப்படி இருக்குங்க பாருங்க. நாம் தமிழர் கட்சி தொடர்ச்சியா 5 வருஷமா போட்டிட்டு தோத்துக்கிட்டே இருக்கு. இளைஞர்கள் வந்துங்க இப்ப அந்த சார்லஸ் ஐயா மாதிரி படிச்சவங்க அரசியலுக்கே வர்றதில்ல. தான் உண்டு வேலை உண்டு போயிருவாங்க.
இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்த ஒரே கட்சின்னு பாத்தீங்கன்னா நேர்மையா உண்மையா இருக்கிற கட்சினா நாம் தமிழர் கட்சி. இதுல அரசியலுக்காக என்னைக்குமே நாங்க காசு கொடுக்கறதும் இல்ல, காசு வாங்குறதும் இல்ல, லஞ்சம் கொடுக்கறதும் இல்ல, வாங்குறதும் இல்ல. அதே நேரத்துல இந்த லஞ்சம் கொடுக்குற தப்புன்னு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் போய் சொல்றோம். மக்கள் அதவே நம்மள்ட்ட கோபமா பாக்குறாங்க. அதனால நாங்க இப்ப என்ன சொல்ல ஆரம்பிச்சோம், லஞ்சம்னு சொல்லக்கூடிய ஓட்டு காசு கொடுத்தா நீ வாங்கிக்க, ஆனா அது லஞ்சம்னு தெரிஞ்சு வாங்கு. அது உன் பிள்ளைகளுக்கு செய்யற துரோகம், உன் பிள்ளைகளுக்கு செய்யற கெடுதலும் தெரிஞ்சு வாங்கு. புரியுதுங்களா? ஆனா மாத்தி ஓட்டனாச்சும் போடு. எவன் உன்னிட்ட லஞ்சம் கொடுத்தானா அவன் நல்லவன் கிடையாது. அதை ஊழல் பண்றதுக்கு முன்பணமா அட்வான்ஸா உனக்கு பணம் கொடுக்குறேன். அதனால அவனை நம்பாத, பணத்தை வாங்கிட்டு நாம் தமிழர் கட்சி போன்ற தூய்மையான கட்சிக்கு விவசாய சின்னத்துக்கு ஓட்டு போடுன்னு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கேன் எல்லா பக்கத்துலையும். அது மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய அரசியல திண்ணையில உட்காந்துட்டு இப்படி எல்லாம் இது பேர் திண்ணை பிரச்சாரம் சொல்லுவாங்க. அதனால உண்மையிலேயே வந்து இப்படி எல்லாம் பேசுறோம், உங்கள்ட்ட யதார்த்தமா பேசுறக்கா ஐயா சொல்ல வந்து ரொம்ப உடம்பு முடியல, அங்க இருந்து வந்துட்டான், பேசாமே போயிடக்கூடாதுன்ற காத்தே தோணுது எனக்கு எப்படா போய் படுப்போம் அப்படின்ற. காலையில ஐயா காலையில 7 மணிக்கு நாங்க போனோம் முத பிரச்சாரத்துக்கு ஆரம்பிச்சோம். எங்களுக்கு நான் ஏன்டா இப்ப எலெக்ஷன் இவ்வளவு நாள் இருக்கு ஏன் இப்பயும் ஆரம்பிச்சீங்கன்னு கேட்கலாம். ஐயா எங்களை பொறுத்தளவு திமுக வேட்பாளர் அறிவிக்கிறது, அதிமுக வேட்பாளர் அறிவிக்கிறது, இந்த 2 பேருக்கு வேட்பாளர் அறிவிச்சிட்டா நீங்க பாருங்க ஒரு செவர் விட மாட்டாங்க, இப்பயே வரைஞ்சிருப்பாங்க. இங்க எழுத மாட்டாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க, ஏன் முழுக்க வந்து சுவர்ல விளம்பரம் எழுதி முடிச்சிருவாங்க. முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னாக்க எல்லா பக்கத்திலையும் போஸ்ட் அடிச்சு ஒட்டிடுவாங்க. எல்லா பாலம், பள்ளிக்கூடம், செவர் கிடைக்கிற போற எழுதிடுவாங்க. இன்னொன்னு என்ன செய்வாங்க, இணையதளத்துல பூராமே காசை கொடுத்து முழுக்க விளம்பரங்களை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அங்கங்க வாகனங்கள் போயிட்டு இருக்கு, ரெட்டலைக்கு ஓட்டு போடு, உதயசூரியன் ஓட்டு போடு, வர்றாரு போறாரு அப்படின்னு வரிசையா விளம்பரப்படுத்த ஆரம்பிச்சாங்க வண்டியில வச்சு. அப்ப உங்களுடைய கவனம் வந்து இதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் அதுல கொஞ்சம் இருக்கும். இப்ப தேர்தல் அவங்களால அறிவிக்கிறதுக்கு முன்னாடி 1 மாசத்துக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி நாங்க வந்துட்டு போயிட்டா நாங்க பேசுறத கொஞ்சமாச்சு காது கொடுத்து கேட்கறதுக்கு ஒரு நேரம் இருக்கும். அந்த ஒண்ணுக்காகத்தே வரமே தவிர வேற ஒண்ணு இல்லை. அதே மாதிரி நாங்க இன்னொன்னு சொல்றோம், ஒருவேளை இந்த கட்சியில இருந்து ஜெயிக்காட்டி போயிருவியா விட்டு போயிருவியா, நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இந்த கட்சியை விட்டு போக மாட்டோம். தோத்து போயிட்டமே சலிப்பு அடைய மாட்டோம். எதை பத்தியும் கவலைப்படுற ஆளுகளே கிடையாது. என்ன ஐயா நான் என்ன சொல்ல வர்றேன், எங்க அப்பா ஒண்ணு எம்எல்ஏ கிடையாது, எங்க அப்பா ஒண்ணு அமைச்சர் கிடையாது, அமைச்சர் மகன். எங்க அப்பனோட அமைச்சர் பதவியை நான் காக்க ஒண்ணுமே இல்லை. நான் தான் எங்க அப்பா பேரை சொல்லணும். நான் போய் எங்க அப்பா எதுன்னு சொன்னாது எனக்கு இன்னைக்கு அடையாளம் எங்க அப்பனை விட நான் தான் பெரிய ஆளு. புரியுதுங்களா? அதனால எங்க அப்பா வச்சிருந்த அந்த பதவியை காப்பாத்துன்ற அவசியம் எனக்கு கிடையாது. நான் என்னை பொறுத்தளவு இந்த வாழ்க்கை, இந்த போராட்ட வாழ்க்கை என்பது எங்களுக்கு மிகப்பெரிய திருப்தியை கொடுக்குது. ஐயா கக்கன் மாதிரி ஒரு அமைச்சர் இங்க இருந்திருப்பாருங்க திருநெல்வேலியில. கக்கன் எந்த ஊருக்காருங்கய்யா? காமராஜர் எந்த ஊருக்காருங்கய்யா? அது மாதிரி அம்பாசமுத்திரத்துக்கு ஒருத்தர் ஒரு எம்எல்ஏ இருந்திருப்பார்ல, 65 வருஷம் 75 வருஷத்துக்கு இருந்திருப்பாங்கல்ல. யாராவது ஒருத்தர் பேரை சொல்லுங்க, ஆரம்பத்துல இருந்தவங்கள. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இருந்த அமைச்சர் பேர் என்ன சொல்லுங்க. அவன் எத்தனாயிரம் கோடி சொத்து வச்சிருந்திருப்பான். நான் சொல்றேன் சரியா? முத்துராமலிங்க தேவர் மாதிரி எத்தனை பேர் கோடிக்கணக்கில் சொத்து வச்சிருந்திருப்பான். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் மாதிரி யாராவது தெரியும்? அதே தேவர் சமுதாயத்துல யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா இங்க எத்தனை ஜமீன் இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் இருந்திருப்பாங்க? யாராவது சொல்ல முடியுமா? தெரியாது. ஒரு 10 பேரை விரல் விட்டு சொல்ல முடியாது. அதுக்கு என்ன காரணம், நாம வச்சிருக்கக்கூடிய சொத்து என்பது அடுத்த தலைமுறைக்கோ அதுக்கடுத்த தலைமுறைக்கோ தீந்து போய் இல்லாம போயிடும், காணா போயிடும், அல்லது விளங்காம கூட போயிடும். ஏன்னா சொத்து சேர்த்த விதத்தை பொறுத்துதான் அந்த சொத்து நிக்கும். நல்ல சொத்தை 4 தலைமுறைங்கிறான். ஆனால் ஒரு பேரை நீங்க நல்லபடியா எடுத்துட்டீங்கன்னா அது ஆண்டாண்டுக்கு பல 100 தலைமுறைக்கு அந்த பேர் சொல்லும். புரியுதுங்களா? அதனால நாங்க எங்களை பொறுத்தளவு இந்த நாம் தமிழர் கட்சி இந்த மண்ணுக்கு மக்களுக்கு உழைச்சதாவே இருக்குன்னு சொல்லிதான் இதுல திட்டம். எனக்கு நல்லா தெரியுங்க ஐயா. நீங்க சொல்லுங்க, நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இதுல எத்தனை பேர் எங்களுக்கு ஓட்டு போடுவீங்க? திமுக அதிமுக உங்க ஊர்ல உங்களுக்கே தெரியும். திமுக அதிமுக எவ்வளவு ஓட்டு விடுங்கன்னு. நாங்க ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோம் எங்களுக்கு இல்ல எங்களுக்குள்ள இருக்கவங்க போடுவீங்க, நன்றி. ஆனா நான் சொல்ல வர்றது, நாங்கள் இங்க இருங்க ஐயா, ஒரு விவசாயி எடுத்துங்க, வாழை விவசாயி இருக்கீங்களா? வாழையில என் தோட்டத்துல நான் வாழை போட்டிருக்கேன். என் ஊர்ல போட்டிருக்க வாழை வேற, நான் சிறுமலை வாழை போட்டிருக்கேன். உங்க ஊர்ல நீங்க போட்டிருக்க வாழை நேந்திரம் போட்டிருக்கீங்க, எனக்கு தெரியும். நான் என்ன சொல்ல வர்றேன், வாழையில உழவு ஊழிய விட்டுருங்க, கட்டையோட வாழை கண்டு எடுத்துட்டு வரீங்களா அதை விட்டுருங்க. இது ரெண்டும் போக அந்த வாழை 1 வருஷம் ஆகும் குளை தள்ளி வெட்டுறதுக்கு, அறுவடைக்கு வர்றதுக்கு. 1 வருஷத்துல 1 ஏக்கருக்கு 1,50,000 ரூபாய்க்கு மேல செலவாகும். உண்டா இல்லையா? நான் சொல்றது வாழை கண்டு கொண்டாந்து நடுறதுல இருந்து, உழவு கூலியில இருந்து, குழி விடுறதுல இருந்து அதை விட்டுருங்க. அது இல்லாம பராமரிப்பு செலவு மட்டும், தண்ணி பாய்ச்சறதுல இருந்து முட்டுக்கால் கொடுக்கணும் கண்டிப்பா, இல்லாட்டி கட்டை உடஞ்சு போயிடும். முட்டுக்கால் சவுக்கு குச்சியை வச்சோ இல்ல வேற ஏதாவது வச்சு RSS குச்சி சவுக்கு குச்சியை வச்சு முட்டு கொடுக்கணும். கட்டைக்கு போறதுக்கு நான் இதா இருக்கணும், கபாத்து பண்ணணும். இது போறதுக்கு வாழை குளத்தலையில வேற ஏதாவது உரங்கிறம் போடுவீங்களா? 2 உரம் வைப்பீங்க. உரம் வைக்கிறதுக்கு, தண்ணி கட்டுறதுக்கு, தண்ணி பாய்ச்சறதுக்கு ஆளு, இப்படி எல்லா செலவும் கட்டையோட ஆரம்ப காலம். அதான் நாங்க எங்க ஊர்ல வாழை கட்டமா, நீங்க வாழை கண்டுமீங்க. வாழை கண்டு வச்சதுல இருந்து, குளிது விடுறதுல இருந்து, உழுத கூலியில இருந்து, இந்த 3 இல்லாம பராமரிப்பு செலவுல கடைசியா வந்து வெட்டுறது இல்லாம சேர்த்தாலே ஒரு 1,50,000 ரூபாய் வரும். மிச்சத்தையும் சேர்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கருக்கு 2,00,000 ரூபாய் வரும். 2,00,000 ரூபாய் செலவழிச்சு ஒரு வருஷம் பூரா காத்திருக்கீங்க. 2,00,000 ரூபாய்க்கு வட்டி என்னாச்சு? இந்த 2,00,000 ரூபாய்க்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஏக்கர்ல இருந்து 6,00,000 ரூபாய் ஆச்சு வாழை வந்தாத்தே லாபமா இருக்கும். 6,00,000 ரூபாய் வருதா? புரியுதா? நெல்லு போடுறான் ஐயா, நெல்லு போடுறான் போகுதா? நான் என்ன சொல்றேன், ஒரு ஏக்கர் நெல்லு போடுறீங்க,
ஒரு ஏக்கர் நெல் இன்னைக்கு 90 நாள்ல விளையுது. பூராமே குருவை சாகுபடி தான் பண்றீங்க. குருவையில ஒரு 90 நாள் யாருமே இன்னைக்கு 180 நாள் நெல்ல 6 மாசத்து நெல்லாம் போடுறது இல்ல. அது ஒரு யானை மிதிச்சான் அது இதுன்னு சொல்லிட்டு கருங்குருவா கருப்பு கவுனி இதெல்லாம் வந்து 1 வருஷத்து நெல். 1 வருஷத்து நெல் போடுறோமா இல்ல, 6 மாசம் நெல் போடுறோமா இல்ல, வெறும் 3 மாசம் நெல் போடுறோம். 90 நாள் நாத்து விதை பாவுனதுல இருந்து 90 நாள் அறுவடை பண்ணி காட்டை உழுக ஆரம்பிச்சிடும், தொழி அடிக்க ஆரம்பிச்சிடும். அந்த 90 நாள்ல இங்க இருக்க விவசாயிகளுக்கு நல்லா தெரியும். இன்னைக்கு சாமியை கும்பிட்டுட்டு வெள்ள நாத்து கொடுத்து நாத்து நடுவோம். அன்னைக்கே தெரியும் 90 நாள் கழிச்சு இந்த நாத்து நஷ்டத்துலதான் வந்து முடிய போகுதுன்னு. உண்டா இல்லையா? நான் சொல்றேன் உண்மையா பொய்யா? 90 நாளைக்கு அப்புறம் இந்த நெல்லு நஷ்டத்தையும் கொடுக்கும்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா விவசாயத்தை யாராவது விட்டுருக்குமா? மற்ற தொழில்கள் எல்லாமே தொழிலாளர்கள் செய்யும் தொழில். விவசாயம் மட்டும்தான் கடவுள்களின் தொழில். புரியுதுங்களா ஐயா? எல்லா தொழிற்சாலையும் இழுத்து முடியலாம், ஆனால் மக்கள் வந்து சாக மாட்டான். ஆனால் விவசாயம் என்ற ஒரு இந்த தொழிலை, இது தொழிலே கிடையாது. இந்த விவசாயம் என்ற ஒன்றை நிப்பாட்டிட்டோம்னா இந்த எந்த தொழில் இயங்கினாலும் பிரயோஜனம் இல்லை, எல்லாரும் செத்து போயிடும். அதனால இந்த விவசாயிகள் எப்படி 90 நாள்ல நான் தோத்து போயிருன்னு தெரிஞ்சு விவசாயம் செய்யறானோ அவன் தான் உண்மையான போராளி. அதே மாதிரிதான் நாம் ஒரு கட்சிக்காரன். நான் திரும்ப சொல்றேன், இந்த காணொலியில எப்படியா இருந்தாலும் இதை போடுவாங்க. நான் ஓப்பனாவே சொல்றேன், நாங்கள் தோற்று விடுவோம். சத்தியமா சொல்றேன், தோத்து போயிருவேன். நான் தோக்குற வேட்பாளர் இங்க யாராவது இதை வந்து சொல்லுவாங்க திமுக காரன். எனக்கு நல்லா தெரியும், நான் தோப்பின்னு தெரிஞ்சுதாங்க ஊர்ல வந்து போராடிக்கிட்டு இருக்கேன். ஆனா கவலைப்பட மாட்டேன். தோத்து போயிட்டமே நினைச்சு ஓஞ்சு போயிட மாட்டேன். திரும்ப வந்து நிற்பேன். இதே மாதிரி திரும்ப வந்து நிற்பேன். நீங்களே ஒரு தடவை என்னடா இந்த பையில திரும்ப தோத்துக்கிட்டு இருக்கான், திரும்ப வந்து நின்றுகிட்டே இருக்கான்டா, ஒரு சோர்வடையல, ஒரு அசதி ஆகல, ஒரு எந்த வகையிலையும் அவன் மனசு வெறுத்து போய் ஒதுங்கலடா அப்படின்ற அளவுக்கு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு நீங்க எழுதி வச்சுங்க. இன்னைக்கு உங்க முன்னாடி பேசுற இதே மாதிரி இதே இடத்துல அந்த பையில பெரியாள் நிக்கல வந்து உட்காந்து பேசு. அதுவரையும் நான் தோத்துக்கிட்டே இருப்பேன்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் காலம் வரையில நான் மட்டுமே ஜெயிப்பேன். நீங்க பேசுற பேச்சுக்கு இன்னொரு 50 வயசுக்கு மேல இருக்கு, அதுக்குள்ள சாவணும். அப்படி நான் சொல்லக்கூடாதுன்னு அதே தெரியும். ஒரு நிமிஷம் ஐயா 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 நானே ஒண்ணு சொல்றேன் ஐயா, ஒரு நிமிஷம் சொல்றேன். 50 வயசுக்காரன் ஐயா, 50 வயசுக்காரன் இங்க இருங்க. அவர் சொன்னது சரி. ஆனா நான் என்ன சொல்றேன், அவர் ஆக்டிவ் வயசுல சொல்றாரு, நான் பேசி வயசுல சொல்றேன். உண்மை ஐயா, ஆங்கிலத்துறை பேராசிரியர். நான் என்ன சொல்ல வர்றேன், இந்த பயலுக்கு பெரிய ஆளாகி ஓட்டு போட்டாத்தே நான் ஜெயிப்பேன்னு சொல்றேன்னா அவனுக்கு வயசு 5, இன்னொரு 13 வருஷம் கழிச்சுதான் அவனுக்கு ஓட்டு கிடைக்கும். அதே ஓட்டு போடையில நான் ஜெயிக்கணும். அவனுக்கு 13 வயசுல ஓட்டு வந்துட்டாலும் தேர்தல் வரணும், அப்பதான் நான் ஜெயிப்பேன். அதுக்குள்ள இவர் செத்து போயிடுவாருன்னு அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் ஒரு நல்ல காரியத்தை சொல்லணும், இந்த பையில பெரிய ஆளாயிருந்து ஓட்டு போட்டாதே நான் ஜெயிப்பேன். இவர் செத்துட்டா நான் ஜெயிப்பேன்னு சொன்னா அவர் என்ன நடப்பாரு? புரியுதா? 5000 போட்டு ஆளவுல பிடிச்சான். 5000 போட்டாங்க. ஆமா, 5000 பொம்பளை கூட மாறிட்டு யாருமே ஜெயிக்க முடியாது தமிழ்நாட்டுல. இந்த அம்பா சமுத்திரம் தாண்டி சேரன் மாதேவி விட்ட ஒரு ஆத்து பாலம் போது பாத்தீங்களா, அந்த பாலத்துக்கு மேவரத்துல போனீங்கன்னா ஒரு 13 ஏக்கர் ஒரே இடத்துல பென்சிங் போட்டு வச்சிருப்பாங்க. அது யாரோடதுன்னா ஸ்டாலினோட மருமையன் இவர் இருக்காருல்ல சபரீசன். அதுலதான் சபரீசன் மாமனார் ஸ்டாலின், மாமியார் துர்கா ஸ்டாலின் எல்லா பேரும் வம்பாடு வெட்டி சேர்த்து 5000 உங்க அக்கௌண்ட்ல போட்டாங்க. ஈனப்பையில அதே கொள்ளையடிச்ச காசு உங்களுக்கு எனக்கு போடுறேன், நம்ம காசு அது. ஆமா ஐயா, அதே கொள்ளையடிச்ச காசு நம்மளுக்கு போடுறேன் ஐயா. நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க ஐயா, இந்த 5000 ஐயா, இந்த 5000 பணத்தை இன்னும் ஒரு 3 மாசம் கழிச்சு திரும்ப போடுவானா? சரி, இதுக்கு முன்னாடி ஒரு 6 மாசம் கழிச்சு போடு, 6 மாசம் முன்னாடி போட்டுப்பானா? ஒரு பொங்கலுக்கு அவன் காசே கொடுக்காமட்டானே. எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது என்ன சொன்னேன், 1000 ரூபாய் பணத்தை 1500 ரூபாய் என்னமோ பணம் கொடுத்தான்னு நினைக்கிறேன் அவரு பொங்கலுக்கு. கரெக்டா? அதை சேர்த்து 5000 ரூபாய் கொடுங்க, 3000 ரூபாய் கொடுங்கன்னு சொன்னேன். ஆனா இவர் வந்த உடனே செஞ்சாரானா? இல்ல. பார்க்க போனா எத்தனை நாளைக்கு சீமான் பரவாயில்லன்னு சொல்லணும். விஜயாந்த கொண்டாடி பாருங்க, விட்டுக்காண்டி போய் அவன் காலில் விட்டான். அவ்வளவுதான். இதை தெரிஞ்சு நம்ம ஆளுகளுக்கு ஐயா இங்க இருங்க. அவ்வளவு அவனுக்கு பன்னீர்செல்வம் என்னாச்சு? வீட்டுக்கு போக நான் கூட இவங்களுக்கு எதுவுமே தெரியாது நினைச்சு, அவருக்கு எல்லாமே தெரியும். எல்லாத்தையும் அவரே புட்டு வைக்கிறாரு எல்லாத்தையும். வீட்டுக்கு பேரு முடியல, காலையில குழஞ்சிட்டு வீட்டுக்கு போங்க. எம்ஜிஆர் காலத்துல இருந்த கட்சி போய் அவன் காலையில விழுதியா? எல்லாம் மனுஷனாவன். விஜயகாந்த் எல்லாம் எதிர்த்தவன். ஓட்டாலும் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது. ஐயா உங்களுக்கே தெரியல, 5000 லஞ்சமா தான் கொடுத்தாருன்னு. 5000 ஸ்டாலினோட காசு இல்ல, ஸ்டாலினோட அப்பா கருணாநிதி காசும் இல்ல, ஸ்டாலினோட மையன் உதயநிதி காசும் இல்ல, நம்மளுடைய வரிப்பணம். நம்ம வரிப்பணத்தை எடுத்து நம்மளுக்கே லஞ்சமா கொடுத்துட்டு அதை அரசாங்கத்து மூலமா உதவி தொகைன்னு கொடுத்துட்டு அதவே ஓட்டுக்கான காசாவும் மாத்திடுறாரு. உங்களுக்கு தெரியுதுல எவ்வளவு பெரிய கலாவணி பயிலுங்கன்னு. இதை தெரிஞ்சும் திரும்ப ஐயா அவனுக்கு ஓட்டு போட நினைக்கிறீங்க? விஜயாந்து பண்ணே போனா கொஞ்சம் பரவாயில்ல. இப்ப இடையில இருந்த கட்சி பன்னீர்செல்வம் போய் காலைல வந்துட்டாம இருப்பான், கால் சும்மா தொடக்கான். இல்ல அவர் பேசுற சரி, வீட்டுக்கு போங்கண்ணா.
ஐயா சார்லஸ் ஐயா வேலை செய்ய முடியல வீட்டுக்கு என்னால வேலை சார்லஸ் ஐயா எங்க ஊர்ல ஒருத்தர் நம்ம நினைக்கிறோம்ல மக்களுக்கு எல்லாம் தெரியலன்னு எங்க ஊர்ல ஒருத்தர் வந்துங்கய்யா பேரூராட்சி தேர்தல போட்டிட்டாரு. இது ஊராட்சி ஒன்றிய தேர்தல ஊராட்சி ஊரக உள்ளாட்சியில போட்டிட்டாரு. அவர் திமுக சீட்டு கேட்டாரு. திமுக சீட்டு கிடைக்கல. சுயேட்சையா நான் போட்டிட்டு ஜெயிச்சு கேட்டு சபதம் போட்டு போயிட்டாரு. நம்ம கட்சிக்கார அங்க ஒரே ஒரு சமுதாயம் தான், பெரிய சமுதாயம். நான் இங்க நம்ம நாடார் மாதிரி அங்க ஒரு சமுதாயம் வச்சுக்கோங்க. அந்த சமுதாயத்துல திமுகவிலே அதே ஜாதியில தான் வேட்பாளர். நான் சொல்றது ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் இருக்கு. அதிமுகலையும் அதே ஜாதியில தான் வேட்பாளர். நாம் தமிழர் கட்சியிலையும் அதே ஜாதியில தான் வேட்பாளர். அவர் சுயேட்சையா போட்டிட்டாருங்கய்யா. அந்த ஓட்டு போடுற பெட்டி இருக்கு பாத்தீங்களா, அதுல மொத்தம் 2 பெட்டி இருக்கு. முதல் பெட்டியில 6வது இடத்துல அவருடைய சின்னம் திருகு பைப்புன்னு சொல்லிட்டு, தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கே தெரியும் சுயேட்சை வேட்பாளருக்கு சின்னம் தேர்தலுக்கு முன்னாடி 15 நாள் 10 நாளைக்கு முன்னாடி தான் கிடைக்கும். வேட்புமனு தாக்கல் பண்ணுவோம். வேட்புமனு தாக்கல் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்புமனு பரிசீலனை நடக்கும், ஸ்க்ரூட்டினி நடக்கும். ஸ்க்ரூட்டினி முடிஞ்சதுக்கு அப்புறம் வேட்புமனு பரிசீலனை நடந்ததுக்கு அப்புறம் தான் அதை எல்லாமே ஒழுங்குபடுத்துவாங்க. வேட்பாளர் யாராருன்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் முன்னெழுத்துப்படி, அதாவது ஆல்பபெட்டின்னு சொல்லுவோம், அகரவரிசையில வேட்பாளருடைய பேர்கள் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் தான் சின்னம் கொடுப்பாங்க. அப்ப தேர்தலுக்கு 10 நாளைக்கு முன்னாடி அந்த சின்னம் வருது. அந்த ஊராட்சி ஒன்றியம் எப்படின்னா, ஒரு ஊர் இப்ப எப்படி மாஞ்சோலையில பாதி மக்கள் இருக்காங்க, கீழே தரையில பாதி மக்கள் இருக்காங்க. மேல ஏறி இறங்க ஒரு நாள் ஆகும். அவர் ஒண்ணுமே செய்யல. அந்த மேல ஊர்களுக்கு போனாரு. ஒரே ஒரு காது குத்துன்னு ஒரு ஏற்பாடு பண்ணி, பொய்யான காது குத்து, ஏற்கனவே காது குத்துன்னு ஒரு ஆளை வச்சு காதை குத்தி கெடா வெட்டு வச்சு அதன் மூலமா பணம் முறை சப்ளை பண்ணாரு. நானும் நீயும் ஒரே ஜாதி, இந்த காசு என்னோட சின்ன திரு வைப்பு 6வது இடத்துல இருக்கு சொல்லிட்டு கீழே வந்துட்டாரு. கீழே இருக்க மக்கள் ஒரு 7-8 கிராமம் எல்லாத்துக்கும் போனாரு. இங்கேயும் அதே மாதிரி ஒரு காது குத்து எல்லாத்தையும் பண்ணாரு. வந்தவங்களுக்கு பூரா பணத்தை சப்ளை பண்ணாரு. எல்லா பேரும் காது குத்துக்கு போயிட்டு மொய்யதான் எழுதும். அது எல்லா பேரும் காது குத்துக்கு போய் கரிச்சு ஒரு காசு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லா பக்கம் பணம் சப்ளை ஆயிருச்சு. கரெக்டா 10 நாள்ல ஓட்டு முடியுது. அவர் தான் அதாவது என்ன சொல்ற 30% ஓட்டை 3 கட்சி வாங்கியிருந்தோம். 65% ஓட்டு அவர் ஒருத்தர் மட்டும் வாங்கியிருந்தார். அந்த ஒட்டுமொத்த அந்த ஊராட்சி ஒன்றியத்திலேயே அந்த வார்டுல மட்டும்தான் அதிகப்படியான பெர்சன்டேஜ் ஆஃப் போலிங், அதிகப்படியான வாக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த இதுலதான். அப்ப நம்ம மக்கள் விவரம் இல்லாதவங்கள நல்லா விவரம் தெரியும். இந்த புட்டு வைக்கிறாரு இவரு மாநில அரசை பத்தி, அவர் மத்திய அரசை பத்தி புட்டு வைக்கிறாரு. இவர் இடத்துல டிடிவி தலைவர் இருக்கால 20 ரூபாயில எழுதி கொடுத்துட்டான். ஆர்கே நகர் மனசு பண்ணிடு பாருங்க. வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போய் நீ அப்பா பேச்சு பாண்டிய காலத்துல இருந்து நீ இருக்க, நீ வீட்டுக்கு போக வேண்டியதானே. இன்னொருத்தன் ஒரு எச்சுக்களை போய் காலில் போய் உழுதிய அப்ப என்ன பணத்துக்கு தானே நீங்களே வந்தாலுமே எங்களுக்கு செய்வீங்க நம்பிக்கை எனக்கு கிடையாது. ஐயா நான் செய்ய மாட்டேன். நான் தான் திரும்ப சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் சொல்றேன். ஐயா நான் நீங்க செய்ய மாட்டேன்னு சொல்றது காசு கொடுக்கறதா இல்ல மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவையா? நம்பிக்கை வந்து கம்மி. ஐயா நீங்க அப்படி நினைக்காதீங்க. ஐயா நீங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க, ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை ஒரு புரட்சி வெடிக்கும். புரியுதுங்களா? இந்த கலிகால முடிவுக்கு வருதுன்னா, இந்த கலிகாலத்தினுடைய முடிவு, இந்த கலிகாலம் முடிஞ்ச உடனே அந்த ஆட்சியை யார் அமைப்பானா நாம் தமிழர் கட்சி அமைக்கும். என்ன காரணம்னா, ஐயா 15 வருஷமா ஐயா நான் ஒண்ணு உங்கள்ட்ட கேக்குறேன். 15 வருஷமா அவர் நிக்கிறாரு. நீங்க என்ன சாதிங்கய்யா? சும்மா உழைச்சு விடுங்க. எல்லாரும் இருக்க எல்லாரும் தெரியும். எங்க தாத்தா காலத்துல நாடாரு. சீமான் என்ன ஐயா? சீமான் என்ன சமுதாயங்கய்யா? என்ன சமுதாயம் தெரியாது. ஏன் தெரியாது? இங்க இருக்கக்கூடிய இசைக்கு சுப்பையா என்ன ஜாதி? என்னன்னு உங்கள்ட்ட எப்படி அவருக்கு தேவர்னு தெரியும்? மக்கள் சொல்றத வச்சு சொல்றான். அவரே சொல்லுவார் நான் தேவர்தான் அப்படின்னு. அடுத்து மனோஜ் பாண்டியன் சொல்லக்கூடிய PH பாண்டியன் இவங்க என்ன சமுதாயம் தெரியுது? ஸ்டாலின் என்ன ஜாதி? புரியுதுங்களா? ஏன்னா தமிழ்நாட்டை ஆளக்கூடியவர்கள் கூட ஜாதியை சொல்லிடுவேன். தமிழ்நாட்டை ஆளாத தெலுங்கர்கள் ஜாதி சொல்ல மாட்டார்கள். ஆனா இத மாத்தி சீமானனுடைய ஜாதி என்னன்னு தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவர் ஒரு இடத்துல கூட போய் சீமான் என்ற நான் நாடாரு, எனக்கு நாடாரெல்லாம் ஓட்டு போடுங்க, ஓன் தொகுதி அதே சொல்றேன், ஓன் தொகுதியில் ஐயா ஓன் தொகுதியில நாடார கொண்டாந்து நிப்பாட்டுன்னு ஒரு இடத்துல சொன்னதில்ல. இந்த தொகுதி முழுக்க நாடாரு, ஆகவே நாடார நிப்பாட்டுன்னு சொல்லல. இந்த தொகுதி முழுக்க தேவரு, அதனால மரவர நிப்பாட்டுன்னு சொல்லல. சீமானுக்கு வந்து கலவங்க தெரியல. ஐயா இங்க வாங்க, ஸ்டாலினோட சேர்ந்து பெட்டி வாங்கிடலாம். ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இங்க ஐயா, ஒரு நிமிஷம் இங்க தெரிஞ்சுங்க. அரசியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களுக்கும் எல்லா துறையை பத்தியுமான விழிப்புணர்வு இருக்கும். புரியுதுங்களா? சாராய கடை இல்லைன்னு சொன்னா சாராய கடை மூலமா வரக்கூடிய வருமானத்தை எந்த வகையில தமிழ்நாடு அரசுக்கு ஈட்டி கொடுப்ப அப்படிங்கிறது தெரியும். புரியுதுங்களா? இந்த தார் ரோடு போடுறதுக்கு பதிலா சிமெண்ட் ரோடு போட்டா என்ன லாபம் என்ன நஷ்டம்?
அதுல உழைப்பு இருக்குமா, உழைப்பு இருக்காதா, அல்லது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கும், எவ்வளவு விலை குறைவு, இலையேற்றம் எல்லாம் தெரியும். சிமெண்ட் ரோடுக்கு பதிலா இந்த கல்லு பதிக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கல்லு பதிச்சா நல்லதா? இது எல்லா வகையான துறையும் அவங்களுக்கு தெரியும். பள்ளிக்கூடத்துல ஆங்கில மொழி வேணுமா வேணாமா, கணக்கு வேணுமா வேணாமா, ஒவ்வொரு பள்ளிக்கூடமும் எப்படி இருந்தா நல்லது, எந்த ஊருக்கு 5ஆம் வகுப்பு முடிய இருக்கக்கூடிய துவக்கப்பள்ளி வேணும், எந்த ஊர்ல 10ஆம் வகுப்பு முடிய இருக்க துவக்கப்பள்ளி வேணும், எவ்வளவு மக்களுக்கு ஒரு ரேஷன் கடை வேணும், எல்லா விவரமும் அரசியல்வாதிக்கு தெரியும். இவ்வளவு விவரம் தெரியும், காசு துட்டு சம்பாதிக்கிறது தெரியாம இருக்குமா? எனக்கே தெரியும் போது எனக்கு இப்ப கொள்ளையடிக்கிறது எப்படின்னு தெரியும். கொள்ளையடிக்காம மக்களை செய்யறது எப்படின்னு தெரியும். எனக்கு எப்படி கொள்ளையடிக்கிறது, இப்ப மனோஜ் பாண்டியன் எப்படி கொள்ளையடிக்கிறாரு, இசக்கி சுப்பையா எப்படி கொள்ளையடிக்கிறாரு, விஸ்வநாத் எப்படி கொள்ளையடிக்கிறார், எனக்கு எப்படி தெரியும். அவர் கொள்ளையடிக்கிற விதம் எனக்கு தெரியுது. அது சம்பந்தமா நான் தேடி பாக்குறேன், அது சம்பந்தமா நான் படிக்கிறேன். அதனால இங்க எல்லா பேருக்கும் களவாங்கிறது தெரியுங்க. ஒண்ணு களவாங்க தெரியாம இல்ல, களவாண்டா எதுக்குடா கெட்ட பேர் ஒரு மணி பயந்துட்டு ஒதுங்கி போகணும். இல்ல களவாண்ட சொத்தை நம்ம கொண்டாந்து வச்சா பிள்ளை குட்டிக்கு விளங்காதரா, வேணாமன்னு ஒதுங்கி போகணும். நாங்க எங்களுடைய சொத்து எங்களுக்கு போதும், நாங்க சம்பாதிச்சது எங்களுக்கு போதும், நாங்க படிச்சு அதன் மூலமா எங்க உழைப்பு மூலமா வர்றது போதுமா நாங்க ஒதுக்கி போறோம். எங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியும். 5 வருஷமா நான் வேட்பாளருங்க, இன்னைக்கு இல்ல. கட்சி ஆரம்பிச்சு தேர்தலில் போட்டியிட ஆரம்பிச்சா 2016 நான் வேட்பாளர், சட்டசபை வேட்பாளர். 2021 வேட்பாளர், 2026 நான் வேட்பாளர். நான் என்ன படிச்சிருக்கேன்னு தெரியுமா தம்பி? நம்ம துண்டறிக்கையில எடுத்துவாங்கய்யா. ஐயா ஐயா தமிழரசன் கலையரசன் ஐயா, அண்ணே கலையரசன் ஆனே நல்லா இருப்பானே, மகராசனா இருப்பா. இந்த உனக்கு முத பிள்ளை ஆம்பளை பிள்ளையா பிறகு போய் துண்டறிக்கை அள்ளிட்டோம். யாராவது ஒரு 2 வீலர்ல யாராவது ஒருத்தன் கூட்டு போய் துண்டறிக்கை பட்டாளத்துக்கு போயிட்டானா, இன்னொரு பையனா ஆம்பளை பிள்ளையா பிறக்கட்டும். 2வது கல்யாணம் ஆகி அந்த கல்யாணத்துக்கு உனக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கட்டும். நான் முத படிச்சதுங்கய்யா பேராசிரியருக்கு படிச்சீங்க, ப்ரொஃபஸரா வேலை பார்த்தீங்க காலேஜ்ல. நம்ம ஆங்கிலத்துறை பேராசிரியர் இருக்காரு. அது மாதிரி நான் ஒரு மின்னணுவியல் மற்றும் கருவியாக்கவியல் துறைன்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல எலக்ட்ரானிக்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சொல்லுவாங்க. அப்படி ஒரு துறையில படிச்சுட்டு முனைவர் பட்ட PhD முடிச்சுட்டு இப்ப எப்படி பள்ளிக்கூடம்னாலே 12வது முடிய பள்ளிக்கூடம் முடிஞ்சு போச்சு. அது மாதிரி காலேஜ்னா இந்தியாவில PhD-யோட முடிச்சு. இப்ப PDF-னு ஒரு கோர்ஸ் கொண்டாந்துருக்காங்க. ஆனா முதல்ல PhD-யோட முடிச்சு உச்சபட்ச பட்டப்படிப்பு. அப்படி ஒரு டிகிரி முடிச்சுட்டு பேராசிரியரை வேலை பார்த்தேன். அப்புறம் சீமானன் கட்சி பிடிச்சு, அதுக்கு முன்னாடி வேற ஒரு இயக்கத்துல இருந்தா, அப்புறம் சீமானன் அங்க இருக்கையில பழகி, அதுக்கப்புறம் இந்த இலங்கையில எல்லா பேத்தையும் தமிழர்களை கொண்டாங்கல்ல, எல்லா பேத்தையும் கொத்து கொண்டு போட்டு காங்கிரஸ் கட்சிக்கார எல்லாரும் சேர்ந்து கொண்டாங்கல்ல, திமுக காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து. அந்த காலகட்டத்தில் அந்த இனப்படுகொலை கண்டிச்சு சீமானனை ஒண்ணு சேர்றாரு. அப்ப எல்லா இளைஞரையும் சேர்த்து ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறார், நாம் தமிழர் இயக்கம். அப்ப அவரோட வந்தோம். அப்படி வந்ததுக்கு அப்புறம் 2014 தேர்தலில் போட்டிடுறோம். அப்படி நான் ஒரு பெரிய அமைச்சர், இப்ப எப்படி இசக்கி சுப்பையா இருக்காரு, அது மாதிரி இசக்கி சுப்பையா மாதிரி நத்த விஸ்வநாதன் ஒரு ஐயாவை எதிர்த்து போட்டிடுறேன். அவர் வச்சு குத்துன்னு குத்தி ஏகப்பட்ட கேஸை போட்டு அப்பப்ப ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுருவாரு. என்னைய ஏகப்பட்ட ஜெயிலு, ஏகப்பட்ட கேஸ், என்னால பார்க்க முடியல, வக்கீல் ஃபீஸ் கொடுக்க முடியல. பார்த்தேன். இதுல 6 டிகிரி முடிச்சேன், வக்கீலுக்கு 1 டிகிரி முடிப்போம். வக்கீலுக்கு போய் சேர்ந்து வக்கீலுக்கு படிச்சு இப்ப முழு நேரம் வழக்கறிஞரா வேலை பாக்குறேன். ஆமா மக்கள் பணாசப்பட்ட சூர்யா மேடையிலே சொல்லுறா, ₹1 காசு கொடுக்க மாட்டேன். ஒரேதான் திமுக காசு கொடுக்க, அதிமுக காசு கொடுக்கு. அதுதானே வேற ஒருத்தரும் ஜெயிக்கிறோம். அதேதான் அந்த ஒருத்தர் சீமானா இருக்குங்க. நம்ம போட்டுருவோம், நாம போட்டுருவோம், மக்கள் தேர முடியுங்க. அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அதுதான் இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, இங்க இருக்க பிரச்சனை ஐயா இங்க இருக்க பிரச்சனை என்னன்னா, இந்த கட்சி ஜெயிக்கும், இந்த கட்சி ஜெயிக்காது நீங்களே முடிவு பண்ணாதீங்க. எனக்கு இந்த கட்சியோட கொள்கை பிடிச்சிருக்கு, நான் ஓட்டு போறேன். ஜெயிக்குது ஜெயிக்கல நாசமா போகுது, அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த கொள்கை பிடிச்சிருக்கு, ஓட்டு போறேன், நீங்க ஓட்டு போடுங்க. அது மாதிரி எல்லா பேரும் நல்லவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கெட்டவன் தோத்தே போயிடும். இவன் கெட்டவன் அயோக்கியன்னு உங்களுக்கு நல்லா தெரியுதுல, தெரிஞ்சுக்கிட்டு ஏன் போய் ஓட்டு போட போறீங்க? 5000 ரூபாய் போட்டு விட்டேன். இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு 10 லட்சம் கோடி நம்ம கடன் ஆயிட்டாங்க. ஆமா 10 லட்சம் கோடி. இங்க நிக்கிற இங்க பாருங்க ஐயா, ஒரு நிமிஷம் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். 10,56,000 கோடினா என்னன்னு சொல்றேன். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய குடியுரிமை பெற்ற ஒவ்வொரு குடிமகன் மீதும் 18 வயது ஆயிருச்சுல, 18 வயதான ஒவ்வொரு குடிமகன் மீதும் 1,36,000 ரூபாய் கடன் இருக்கு. இங்க ஒரு சிலர் இருப்பீங்க, நான் கடன் இல்லப்பா, வீடு வாசல் நல்லபடியா கட்டிட்டு மய நல்லபடியா வேலைக்கு போறேன், மகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு சீர்சனத்தெல்லாம் முடிச்சு கடனே இல்ல, நல்லவேன ஏவன் நினைக்கிறீங்களோ உங்க தலையில உங்களை கேட்காமலே ஸ்டாலின் 1,36,000 கடன் வாங்கி வச்சிருக்காரு உலக வங்கியில. யாருக்கா தெரியுமா? தெரியாது. அண்ணன் என்ன நினைக்கிறாரு, நீ வக்கீலா இருக்க 2 கேஸ் ஓசியா பாத்துக்கிறீங்கிறாரு. இல்ல சிங்கம் படத்துல சூர்யாவுக்கு பொண்ணு பார்க்க போயலாம் சொல்லுவாங்கல்ல, ஓ மளிகை கடை வச்சிருக்கீங்களா, அப்பனா மளிகை ஜாமான் கூட உங்க கடையில ஓசியா எடுத்துக்கலாம். அது மாதிரிதான் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. ஓட்டலாம் இருக்குமே,
பேசுவோம் அப்படி ஜாலியா வந்து நேரம் போட்டு இடம் நீங்க நல்ல டயத்துக்கு சார்லஸ் ஐயா பாத்தீங்களா அண்ணன் 10 பேர் இவ்வளவு நேரம் பேச இப்ப என்ன நினைச்சாரு அந்த வள்ளி திரும்ப நாடகம் நடக்கும் பாத்திருக்கீங்களா அதுல வந்து பப்புன்னு பேசியான்ல சூப்பரா பேசினாப்பு அப்படின்னு கிளம்ப அது மாதிரி நல்ல நேரத்துல வந்திருக்கீங்க நல்ல நேர போக்கு நேரத்துல நல்ல நேரத்தை போக்கி கொடுத்தீங்கிறாரு அவர் பேசினா பாத்தீங்களா அந்த ஐயா நீங்க கொடுங்க சாமியை கும்பிட்டு நல்ல டைம் சாமியை கும்பிட்டு எல்லாரும் கொடுங்க நல்லபடியா ஓட்டு விடுங்க ஒரு நாட்டுல ஒரு கொடுமை பாருங்க நம்மளுக்கு பிடிச்ச தலைவர் நம்ம இனத்தினுடைய தலைவர் அந்த தலைவருடைய படத்தை போட்டா பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயுமே உங்களை வந்து அடிச்சு விட்டுருவாங்க அண்ணே சொல்லுங்க வண்டியில நாம நம்ம வண்டியில கூட தமிழ்ல தான் நம்பர் போட்டிருப்பேன் இதெல்லாம் ஸ்டிக்கர் போட்டிருப்பேன் ஒரு போலீஸ் வந்து என்ன கேட்க சொல்லுங்க என்னைட்ட வந்து ஏதாவது போலீஸ் உங்க வண்டியில நான் தமிழ்ல எழுதிருக்கேன் ஆய்வு எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டேன் தமிழ்ல இருக்கிறது எங்களுக்கு தெரியல போய் 1-2 படிச்சுட்டு வாயான்னு சொல்லிடு தமிழ்நாட்டுல தமிழோட 1-2 தெரியலாட்டி அவன் படிச்சு என்ன பிரயோஜனம் போலீஸா இருந்தானா கலெக்டரா இருந்தானா ரொம்ப பேசினா ஒண்ணுமே செய்ய மாட்டேன் நீ இந்த கார் சாவியை கொடுக்குறேன் கார் எடுத்து நீ போ நாளை கோர்ட்டு கொண்டு வா என் காரை எடுத்துட்டு போயிட்டு மட்டும் எனக்கு எழுதி கொடுன்னு வாங்கிறேன் கோர்ட்டை விட்டு ஒரு ஸ்டார் இங்க பாருங்க போலீஸ் 3 ஸ்டார் வச்சிருக்காரு வச்சுங்க எங்களை மாதிரி ஆள்கிட்ட எல்லாம் பிரச்சனை பண்ணா 3 ஸ்டார்ல 1 ஸ்டார் இறக்கி விடும் கோர்ட்ல வச்சு சும்மாலாம் கிடையாது சும்மா ஏழை ஏமாத்துறாங்க பொதுமக்களை ஏமாத்துறாங்க அது மாதிரி எல்லாம் எங்க கட்சிக்காரன் வந்து ஏமாத்த முடியாது பேச முடியாது ஒரு இன்ஸ்பெக்டரா இருக்கவங்கள எஸ்ஐ ஆக்கி விட்டு போயிருவாங்க அந்த அளவிற்கு கல்வியில் சிறந்தவர்கள் நாம் ஒரு கட்சிக்காரன் என்னங்கய்யா ஒரு காவல்துறை என்பவன் ஆமாங்கய்யா அதே நான் சொன்னேன் ஐஐபி இல்ல எல்எல்பி எம்ஏ LLM இந்த LLB முடிஞ்சு அடுத்து LLM பண்ணிட்டு இருக்கேன் இது முடிஞ்சிருச்சுன்னா நம்ம முடிச்சுட்டேன் ஆக்சுவலி ஒரு சில வேலைகள் இருக்கு அதுக்கு இன்னும் முடிக்காம இருக்கு கொஞ்சம் எத்தனை டிகிரி ஆகுது ஆமா 8 டிகிரி 1 2 3 4 5 6 7 8 ஆமா சரிங்களா இதுக்கு உள்ள ஒரு டிகிரிக்கு 9 டிகிரி 8 டிகிரி முடிச்சுட்டு 9வது டிகிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கப்புறம் புள்ளி கமா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஸ்டாலின் கூட போய் சேர்ந்து நல்ல வேலை நல்லா படிச்சா ஸ்டாலினோட போய் சேரணுமா எதுக்கு நானும் அவருக்கு விக்க காட்டி மாட்டி வச்சிருக்கா யாரு ஸ்டாலினா ஸ்டாலினா அவர் 10வது காப்பரிச்ச நம்ம உசிலமடி கேட்ட மாதிரி 10வது காப்பரிச்ச அவரு ஆட்டை போட்டவர் அப்ப இருந்து கிளவாங்க ஆரம்பிச்சிருக்கேன் ஐயா மிசாவும்ல கசாவும்ல சூப்பர் அப்பு ஐயா மிசா இல்ல கசம் சாகேஸ் நாங்களா ஐயா உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன் சச்சின் டெண்டுல்கர் ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க சச்சின் டெண்டுல்கர் இருக்காரு ஐயா ஒரே நிமிஷம் விஜயோட சேரலாம்னு ஐயா கேக்குறாரு சச்சின் டெண்டுல்கர்னு ஒருத்தர் நல்லா மட்டை அடிப்பாரா கிரிக்கெட் பேட்டு அவரை கொண்டாந்து டான்ஸ் ஆட சொன்னா ஆடுவாரா முடியாது அதே சச்சின் டெண்டுல்கர் கொண்டாந்து கபடி ஆட விட்டு ஆடுவாரா அவருக்கு தெரிஞ்ச தொழில் அவ்வளவுதான் அவரை கொண்டாந்து விஜய் வாங்கன்னு சொல்லி பணமரம் ஏற விட்டா ஏறுவாரா ஐயா பணமரம் ஏறாரு விஜயோட பெரியாளா நம்மளால பணையடி கல்லி அடிக்கிறார நான் ஒண்ணு சொல்றதுங்கய்யா நம்மளால பணம் ஏறுறேன் அது மாதிரி அவரை விஜய் வந்து ஏற சொல்லுங்க நானும் இப்பவும் சொல்றேன் பனை சீமான் ஏறிட்டாருங்கிறத உங்களுக்கு ஓட்டு போட சொல்லலாம் ஏன்னா சீமானனுடைய குலத்தொழில் பணம் ஏறுறது நீங்க சீமானன் என்ன சமுதாயம்னு தெரியாது நான் தொழிலும் நான் சொல்லவும் மாட்டேன் ஆனா அவருடைய குலத்தொழில் பணம் ஏறுவது ஆகவே ஏறாரு நான் என்ன சொல்றீங்க எப்படி டெண்டுல்கர் என்பவர் கிரிக்கெட் ஆடுறதுல பெரிய ஆளோ அது மாதிரி விஜய் நல்ல நடிகர் நல்ல டான்ஸ் ஆடுவார் நல்ல பவுடர்லாம் போட்டா சிவப்பா அழகா தெரிவாரு அவ்வளவுதான் அவருடைய தகுதி அவரை கொண்டாந்து தலைவராகணும்னு சொன்னா அவருக்கு இந்த துறை தெரியாது சச்சின் டெண்டுல்கரை கொண்டாந்து பணம் ஏறான்னு பாதி ஏற்றி விட்டா அங்கேயே தவக்கல மாதிரி தொங்கிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரிதான் விஜய் அவரை கொண்டாந்து அரசியலை விட்டா விஜய்ல பாதியில தொங்கிக்கிட்டு திரிஷாவை பார்த்தேன் கீர்த்தி சுரேஷை பார்த்து அழுக வேண்டியது இல்ல இப்படி அரசியல் வந்து தெரியாது எதிர்கட்சியா வந்து ஒரு 5 வருஷம் போனா தெரியும் ஐயா நான் என்ன சொல்ல வர்றேன் பழகுறதுக்கு மக்கள் வாழ்க்கை என்ன பள்ளிக்கூடத்து கிரவுண்டா பார்த்தா படிக்க முடியும் மனப்பாடமா ஐயா நான் உங்கள்ட்ட ஒண்ணு சொல்றேன் சீமானன வீடியோ மட்டும் தினசரி பாருங்க ஒரு வருஷம் ஆகுது ஒரு மீட்டிங்கா போட்டோ பிரஸ் மீட் பிரஸ் கிளப் இல்ல என்னைக்காவது பண்ணிருக்காங்க நல்லா மாநகர கேளுங்க பேச முடியாது உன்னிட்ட ஒரு 3 சொட்டு வாங்கி குடிச்சா கூட டீ 3 சொட்டு வாங்கி குடிச்சா கூட அவனுக்கு புத்தகம் வராது தமிழ்நாட்டுக்கு ஒரு ஜட்ஜின்ட்டு
திரிஷாவா அண்ணி உங்களுக்கே சித்தியா? ஆளு ரசிக எவ்வளவு அவர் நல்லினத்தோட சொல்றாரு. திரிஷா அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு? படம் பார்க்காம விட மாட்டீங்க. திரிஷா படம் பாத்துருக்கீங்க அண்ணே வாங்க. பாத்தீங்களா உங்களை திரிஷா குரூப் பண்ணிட்டாருன்னு. அவர் அவர் வந்ததுல இருந்து எல்லாரையும் போட்டு கலாய்ச்சிட்டு இருக்காரு. எல்லாரையும் உண்டு லைன் ஆகிட்டாரு. நான் வந்து ஐயாவோட அப்பா, வயசுல மூத்தவர். இன்னொன்னு அவர் கலாய்க்க கூடாதுன்னு நான் இருக்கேன். அவர் பாட்டு வச்சிருக்கிறது ஊரா அவர் மயனை கலாய்க்கிறாரு. பேசுற ஊரா இருக்கிற எல்லா பேத்தையும் கலாய்க்கிறாரு. இவர் அண்ணன் ஜெகன் தெரியுமா உங்களுக்கு எல்லாருங்க? ரைட். ஜெகன்னாங்க சிங்கப்பட்டி ஜமீன் எல்லாருக்குமே தெரியும். ஜமீனா 3 திருப்பம் இன்னைக்கு மட்டும் 4 திருப்பம். ஓ இன்னைக்கே 3 தடவை வந்துட்டு போயிட்டாரா? என்ன காரணம்? நீங்க வாரியன் பாதுகாப்பு தான். எனக்கு நான் ஒண்ணு சொல்லவாயா? என்ன நானா வந்து நான் யாரு என்னன்னு சொன்னாதான் தெரியும். இப்ப சார்லஸ் ஐயா மட்டும் என்னை கூட்டிட்டு வராட்டி நான் எனக்குள்ள துண்டு கண்டெல்லாம் போட்டு உட்காந்துருந்தேன். யாரோ பாவம் நினைச்சு சாப்பிட்டீங்களா சோறு கொடுக்கான்னு எட்டு போட்டு போயிருக்கீங்க. அது கூட கேட்க மாட்டேங்க. ரொம்ப நேரம் உட்காந்துருக்கா அந்த பையன் ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு. பெட்டி கடைக்காரன் ஏதாவது வந்து விசாரிச்சிருந்தாத்தேன். ஏதாவது இல்ல ஒருவேளை நான் ரொம்ப நேரம் இங்க உட்காந்துருந்தா சார்லஸ் ஐயா சொல்லாம வந்து உட்காந்துருந்தேன். ஐயா நான் ஒரு நிமிஷம் கேக்குறேன். ஐயா ஒரு நிமிஷம் என்னை பேசுங்க. ஐயா என்னை ஒரு நிமிஷம் என்னை பேச விடுங்க. அதுக்கப்புறம் சொல்லுங்க. நான் என்னை பேச விடுங்க. அதுல நீங்க பாத்தீங்கல்ல இத்தனை படிப்பு படிச்சிருக்கவங்கள யாரையாவது நீங்க நேரடியா பாத்திருக்கீங்களா? பார்த்தது இல்ல. இத்தனை படிப்பு படிச்சுட்டு நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறேன்னு தெரியுமா? எத்தனை நாடுல போய் பேராசிரியரா வேலை பார்த்தேன்னு தெரியுமா? எனக்கு எவ்வளவு சொத்து சுகம் இருக்கு, எவ்வளவு சம்பளம் ஏதாவது தெரியுமா? ஒண்ணு தெரிஞ்சுங்க, நான் பிறவிலேயே என் குடும்பத்துக்குன்னு ஒரு பெரிய சொத்து சுகம் இருக்கு. என் ஊர்ல நாட்டாம நான் எங்க ஐயா செத்ததுக்கு அப்புறம் நான் தான் நாட்டாம. எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருக்கேன். எங்க அண்ணன் ஏற்றுமதி நிறுவனமும் கோயம்புத்தூர்ல வச்சிருக்கேன். துபாயில இறக்குமதி நிறுவனமும் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? எங்க அண்ணனுடைய ஒரு ஆண்டு வருமானமே குறைஞ்சபட்சம் 20 கோடி 30 கோடி என் கூட பிறந்தவனே சம்பாதிக்கிறேன். அதே மாதிரிதான் நான் வெளியில சொல்லக்கூடாது. நான் இத்தனை கோடி சம்பாதிக்கிறேன்னா தேர்தல் ஆணையத்தில் அபிடேவிட் கொடுக்கல. இந்த வீடியோலாம் எவிடன்ஸ் எடுத்துட்டு போயிருக்கேன். நாங்க பிறவிலேயே ஒரு நல்ல பேர் போன குடும்பத்துல நாட்டாமக்காரன் குடும்பத்துல பிறந்து நல்ல சொத்து சுகத்தோட வாழ்ந்தவங்க. இருங்க நான் சொல்லிக்கிறேன். நான் படிச்சு இன்னைக்கும் நிறைய சம்பாதிக்கிறேன். இன்னைக்கும் வக்கீல் ஆபீஸ், பத்திரம் எழுதுற ஆபீஸ் 14 ஊர்ல வச்சிருக்கேன். நத்தத்தை மையமா வச்சு 14 ஊர்ல பத்திரம் எழுதுற ஆபீஸ் வச்சிருக்கேன். நான் அந்த பத்திரம் எழுதுற தொழில் என்னோட வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க வந்து உட்காந்துருக்கேன். நான் காசு பணம் இல்லாட்டியும் இதே மாதிரிதான் இருப்பேன். காசு பணம் இப்ப நல்ல காரு பங்களா நல்ல வசதியா வாய்ப்போடதான் இருக்கேன். ஆனாலும் இங்க தான் உட்காந்துருக்கேன். நான் எம்எல்ஏ ஜெயிச்ச உடனே 2 கொம்பு முளைக்கிறதுக்கு நான் திமுக காரனா அதிமுக காரனா இல்ல. ஏன்னா எங்க கட்சியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நானே காசு ஆட்டப்பட்டு நடத்தாலும் மேல இருக்க சீமானு விட மாட்டேன். சம்பாதிக்க முடியாது. இன்னொன்னு தெரிஞ்சுக்குங்க. நாங்க ஒரு தடவை ஜெயிச்சதுக்கு அப்புறம் நாங்க காசு கொடுக்காம தானே ஜெயிச்சோம். காசு கொடுக்காம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் திரும்ப இந்த தொகுதிக்கு வந்து இதே மாதிரி எளிமையா பழகி இன்னைக்கு திண்ணையில உட்காந்து உங்க வீட்டு இன்னைக்கு வெளியில திண்ணையில உட்காந்துவேன். உங்க வீட்டுல வந்து ஐயா சோறு போடுங்க நான் சாப்பிட்டு உங்களை நான் நயந்து என் கைக்குள்ளேயே வச்சுக்கிறேன். அப்பதான் நான் வாழையா ஜெயிச்சு இந்த கட்சிக்கு இந்த மக்களுக்கு நல்லது செய்ய முடியும். அதை விட்டுவிட்டு ஒரு தடவை ஜெயிச்சதோட கால் மேல கால் போட்டு அட்டனத்துல படுத்து தூங்கின்னு வச்சுக்க. நீங்களும் ஓட்டு போட மாட்டீங்க, உங்க மகனும் ஓட்டு போட மாட்டாரு. ஒரு நிமிஷம் எது கேட்கணும்னா எஸ்ஐசிபியா வந்து நான் போன தேர்தல் பார்த்தது. போன தேர்தல் நினைச்சா அது ஒரு வாரத்துக்கு முன்ன வந்து கையை காட்டி போனாரு. நம்ம போடுறீங்க இது வரைக்கும் 5 வருஷம் முடிய போச்சு. சரி இது வரைக்கும் பாக்கல. மனசார நாளைக்கு இந்த மாதிரி நீங்க பேசுங்க, நான் பதில் சொல்றேன். எஸ்ஐக்கு சுப்பையா உங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்து ஓட்டுக்கு எவ்வளவு கொடுத்தாரு? அவர் காசு நம்ம ஒரு நோட வாங்க இல்ல பொதுவா எவ்வளவு கொடுத்தாரு அதெல்லாம் சொல்லுவாரு. உங்களுக்கு விட்டுருங்க. நீங்க ஐயா லைனுக்கே கிடையாது. நீங்க வாங்கல இந்த லைனே வாங்கல இந்த ஊரே வாங்கல. நான் சொல்றது கேளுங்க. பக்கத்து ஊருக்கு இல்லங்கய்யா சரி இந்த லைன்ல இல்ல. இந்த லைன் இல்லாம இந்த ஊர் இல்லாம பக்கத்து ஊர்ல எஸ்ஐ சுப்பையா இவ்வளவு கொடுத்தாருன்னு மக்கள் பேசிருப்பாங்களா? அது எவ்வளவு? 500 ரூபாய் கொடுத்து அவர் ஓட்டு கேட்டாரு, நீங்க ஓட்டு போட்டீங்க. அவர் முதலாளி. உங்களுக்கு நான் 500 ரூபாய் எனக்கு முதலாளி கிடையாது. உங்களுக்கு இல்லையா? ஐயா யாரெல்லாம் 500 வாங்கினாலும் அவனுக்கு புரியுதுங்களா? நான் எவனுக்குமே 500 கொடுக்க மாட்டேன். அப்படின்னா நான் எல்லா பேத்துக்கும் வேலைக்காரன். அவர் 500 ரூபாய் கொடுத்து காசை கொடுத்து ஓட்டு வாங்குறாரு. அவர் முதலாளி. காசு வாங்கினவங்களுக்கு நான் காசே கொடுக்காம ஓட்டு வாங்குறேன். நான் உங்களுக்கு வேலைக்காரன் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருப்பேன். ஏன்னா வேலைக்காரன் சரியில்லை, ஓனரை மதிக்கலைன்னா நீங்க எனக்கு ஓட்டு போட்டீங்கன்னா நீங்க தான் எனக்கு முதலாளி. நான் உங்களுக்கு வேலை செய்யற வேலைக்காரன் சரியா வேலை செய்யாட்டி முதலாளியை மதிக்காட்டி ஓட்டை மாத்தி குத்தி விட்டுறீங்க, வேலை போயிடும். அதனால வேலைக்காரன் எப்பவுமே முதலாளியை நயந்து காரியம் சாதிக்கிறேன். நான் உங்க காலத்திலேயே எப்பவுமே இருப்போம். நாம் தமிழர் கட்சியில நான் மட்டும் இல்ல, யார் வெற்றி பெற்றாலும் மக்கள் சேவகராகத்தான் இருப்பாங்க. வீட்டுக்கு வந்து திண்ணையில உட்காந்து இப்பயும் நான் திரும்ப சொல்றேன், உடம்பு காய்ச்ச வர்ற மாதிரி இருக்கல, சோறு விடுங்க சாப்பிட்டு போயிருன்னு சொல்லிடு. நான் இதெல்லாம் கத்துக்கிட்டது மன்சூர் அலியான்ட்ட கத்துக்கிட்டேன். 10 வீட்டுல சோறு விட்டாலும் 10 வீட்டு சோறு ஒரு திண்ணையில உட்காந்து சாப்பிட்டு போயிருக்கான். நம்ம அண்ணன்
போட்டியிட திண்டுக்கல்ல எம்பிக்கா போட்டிட்டாரு, அவரோட நான் தான் நின்று விளையாட்டேன். அதனால எனக்கு நான் ஒரே குழம்பு ஒரே சோறு திங்க போர் அடிக்கும்ல. நம்ம உங்க வீட்டுல ஒரு நாள், அண்ணன் வீட்டுல ஒரு நாள் 3 நேரம் 3 விதமான சாம்பார் குழம்பாகி போயிரும்ல. ஒரு வீட்டுல சாம்பார், ஒரு வீட்டுல புளிக்குழம்பு, ஒரு வீட்டுல ரசம்னா கல்யாண விருந்து மாதிரி ஆகி போயிருதுல. புரியுதுங்களா? அதனாலதான் சரிங்களா, நம்ம கவுண்டமணி மாதிரி. அதனால நீங்க அப்படியெல்லாம் யோசிக்கவே வேண்டாம். நீங்க எப்பயா இருந்தாலும், நான் ஒருவேளை ஐயா நான் திரும்ப சொல்றேன், ஒருவேளை தோத்து போயிட்டாலும் நீங்க என்னென்ன விஷயத்துக்கு நாங்க உதவி செய்யணும்னு பேச சொல்லிடுறோம். வெற்றி பெற்றால் உங்களுக்கு நெல்லு கூட அமைச்சு கொடுக்கறதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுக்குமான தீர்வு, வாழைக்குரிய பிரச்சனை, பனைக்குரிய பிரச்சனை, இதை பூராவே தீர்த்து கொடுப்போம். இந்த டேமை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு பார்க் மாதிரி முதலீட்டுல காமராஜர் காலத்துல அது பூராத்தையும் சரி செஞ்சு கொடுப்போம். அதே மாதிரியே இங்க இருக்கக்கூடிய உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய டேமை தூர்வாரி கொடுப்போம். அதுலயே விவசாயத்தை தாண்டி உள்ளுக்குள்ள ஒரு சுற்றுலாவுக்கான ஒரு ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். அதன் மூலமா வருமானம் நிறைய ஒரு பேரூராட்சி. அப்ப சுற்றுலாவை மேம்படுத்துவோம், விவசாயத்தை மேம்படுத்துவோம், விவசாய தொழிலாளர்கள், பனை தொழில், வாழை தொழில் எல்லாத்தையுமே மேம்படுத்துவோம். இதோட சேர்த்து இங்கே தேவையான பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் தாய்மொழியில, தமிழ் மொழியில கொண்டு வருவோம். அனைவருக்கும் சமமான கல்வி, சமமான மருத்துவமனை. அரசு மருத்துவமனை மட்டும்தான் இருக்கு, தனியார் மருத்துவமனை இருக்காது. அரசு கலைஞர்கள் கல்லூரி பள்ளிகள் மட்டும்தான் இருக்கு, தனியார் பள்ளிகள் இருக்காது. அரசு மருத்துவமனை இப்ப அம்பெல்லாம் ஆஸ்பத்திரி இருக்கு, டாக்டர் 2 மணி நேரம் தான் இருப்பாங்க. நீ டாக்டர் அங்க இருக்க மாட்டாங்க. அவர்தான் போன பரவாயில்ல ஐயா, ஐயா அடுத்தால 15 வருஷம் கழிச்சு வருவாங்க, 5 வருஷம் கழிச்சு வருவாங்க. ஐயா, நம்ம ஊர்ல மண்பாண்ட தொழில் இருக்கு, அதை நல்லா டெவலப் பண்ணி விடணும். நம்ம ஊர்ல இதுக்கு முன்னாடி இருக்க 10 மட பாய், அந்த மாதிரி பாய் தொழில், இப்படி ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கு, ஒவ்வொரு தொழில் இருக்கு. அந்த தொழிலை மேம்படுத்தணும். வட்டி இல்லா கடன் வாங்கி கொடுக்கணும். மக்களுக்கு இன்னைக்கு ஒரு விவசாயியாட்டும் ஒரு தொழில் பண்றவனாகட்டும் அவன் வட்டி கட்டியே சாகுறான். எல்லாரும் பேருக்குமே தெரியும், வட்டி கட்டி சாகுறான். புரியுதுங்களா? அப்ப அந்த வட்டியை குறைக்கிறதுக்கு என்ன செய்யலாம்? ஒண்ணு குறைந்த வட்டியில அரசு மானியத்தோட சேர்ந்த ஒரு தொழில்கள், இல்ல நீங்க பாக்குற தொழிலுக்கே வட்டி இல்லா கடன், இது மாதிரிலாம் நிறைய செஞ்சு கொடுக்க நிறைய திட்டங்கள் இருக்குங்க. அந்த துண்டறிக்கையில எல்லாமே போட்டிருக்கோம். நாங்க அடிப்படையில சொல்ல வேண்டியது, மக்களுக்கு இலவசமா கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா ஐயா? நல்ல குடிநீர், நல்ல சாலை வசதி, இலவச மருத்துவம், தரமான மருத்துவம். எம்எல்ஏவும் எம்பியும், எம்எல்ஏமான எம்பி பையனும் அந்த மருத்துவமனையில ஊசி போடணும், அங்கேயும் பேர்காலம் பார்க்கணும். அதே மாதிரி பள்ளிக்கூடம், கல்லூரி ரெண்டுமே ஒரே அரசு கல்லூரி, அரசு பள்ளிக்கூடம் தான். எம்எல்ஏ மாணா இருக்கட்டும், எம்பி மாணா இருக்கட்டும், எஸ்ஐக்கு சுப்ப மாணா இருக்கட்டும், உங்க மயனா இருக்கட்டும், எல்லாரும் ஒரே பள்ளிக்கூடத்திலையும் படிக்கணும், ஒரே காலேஜ்லயும் படிக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் சரிசமமான சமத்துவமான ஒண்ணு கொண்டாந்து எல்லாத்துல படிக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஒரு நிமிஷம் அதாவதுங்கய்யா ஐயா, நான் உங்கள்ட்ட பரவாயில்ல, நான் இதெல்லாம் சொல்லக்கூடாது, இருந்தாலும் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். ஏன்னா உங்க அளவுக்கு அதை கொண்டாந்து பரப்பி சேர்த்துறாங்க பாருங்க. அவது ஒரு நல்லதை சொன்னா கூட கேட்க மாட்டாங்க. ஒரு பத்தினின்னு சொன்னா பக்கத்து வீட்டு கூட தெரியாது. ஒரு பத்தினியை தேவடியான்னு சொன்னோம்னா ஊரம் தெரியும். உண்மையா இல்லையா? அமெரிக்கால படிக்கலாம். ஐயா நான் சொல்றேன் சரியா இல்லையா? ஐயா ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேளுங்க. ஒரு பத்தினின்னு சொன்னா பக்கத்து வீட்டுக்காரன் கூட தெரியாது. ஒரு பத்தினியை தேவடியான்னு சொன்னோம்னா அவசாரி சொன்னா ஊர் உலகம் கூட மறைவு, அந்த ஊருக்காரி அந்த தெருவுக்காரி அவசாரி அப்படின்னு போய் சேர்ந்துடும். தப்பா நினைக்காதீங்க. இதை கட் பண்ணாதீங்க, இதை அப்படியே போடுங்க. அது மாதிரி சீமானண்ணன் பையன் அமெரிக்காவில படிக்கிறேன், அதெல்லாம் பொய்யானுங்க ஐயா. சீமானண்ணன் தன்னுடைய மதினியாவோட குழந்தைய வளர்க்குறாருங்க. இதை நான் சொல்லக்கூடாது, ஒரு குடும்ப விஷயம். ஆனாலும் அண்ணன் இப்படி கேட்கும்போது அதை சொல்லாட்டி அதை அந்த காணொலியில பாக்குறாங்க, தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. சீமான் அண்ணனுடைய மனைவியோட கூட பிறந்த அக்கா அமுதா அண்ணி, அவங்க பேர் அமுதா. அவங்க கொரோனா காலகட்டத்துல இறந்துட்டாங்க. அவங்களுடைய பிள்ளைய அவங்க வளர்க்குறாங்க. அந்த பையனுடைய அப்பா அமெரிக்காவில வேலை பார்க்கிறாரு. ஒரு குறிப்பிட்ட நாள் இந்த பையனை வழங்க நீங்க, அதுக்கு அமெரிக்காவில அடுத்து அந்த இப்ப 5வது முடிய 10வது முடிய இங்க படிக்கிறான்னா, அடுத்து கல்லூரி காலகட்டத்துல நான் அமெரிக்கா கூட்டு போகிறேன். அப்ப அமெரிக்காவில இங்கிலீஷ் பேசுற அளவுக்கு ஒரு நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்க வைங்கன்னு சொல்லி அவர் காசை நீ போட்டு அவர் படிக்க வைக்கிறாரு. இந்த தம்பி அண்ணன் வீட்டுல தங்கி படிக்கிறான். தாய் இல்ல பின்ன, எனக்கு தாய் கிடையாதுங்க. எனக்கு தாய் 1 வயசுல செத்து போயிட்டாங்க. என்னை மாதிரி அவனுக்கு தாய் இல்லாம இருக்கும். தாய்க்கு தாயா, தகப்பனா இருந்து அவர் 2 பேரும் வளர்க்குறாங்க. இதை போய் வெளியில ஊரா போய் சீமானண்ண மயன் அமெரிக்காவில படிக்கிறேன், சீமானண்ண மயன் அமெரிக்கா பள்ளிக்கூடத்துல படிக்கிறேன், இப்படி பொய்யா பேசினா என்ன புரியுதா? நான் சொல்ல வர புரியுதா? தமிழ்னு பேசுறவரு எப்படி அமெரிக்கா பள்ளிக்கூடத்துல படிக்க வைப்பாரு? உண்மையான காரணம் அது. அந்த உண்மையான அப்பா வெளிநாட்டுல இருக்காரு, உண்மையான அம்மா இறந்துட்டாங்க. தன்னுடைய மதினியா மகனை எடுத்து படிக்க வைக்கிறாரு. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அவர் அமெரிக்காவுக்கு அந்த பையன் போயிருக்கான். அதனால தன்னுடைய பிள்ளைன்னு வேறுபாடு இல்லாம வளர்க்குறாருங்கய்யா. இதை பாராட்டணுமா, இதை கரிச்சு கொட்டணுமா, கேவலப்படுத்தணுமா, அசிங்கப்படுத்தணுமா? சொல்லுங்க. யாராவது இப்படி செய்யுமாங்கய்யா? நம்ம மதினியா மக்களை நம்ம எடுத்து வளர்ப்போமா? பாசத்தை காட்டி வெளியில யாருமே என் மதினியா மயன் இது வரைக்கும் அவர் எங்கேயா சொல்ல பார்த்திருக்கீங்களா? என் மயன் சொல்லுவார். அதனால இவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. அது அவருடைய சொந்த மகன் கிடையாது, அவருடைய சகலையினுடைய மகன். அவர் சகலை வெளிநாட்டுல வேலை அமெரிக்காவில இருக்காரு. அவர் அங்க இந்த பையன் கல்லூரியில படிக்கிற வரைக்கும் இங்க படிக்கிறதா, பள்ளி படிப்பை பூரா முடிக்கிட்டு அதுக்கப்புறம் நான் கூட்டி போய்க்கிறேன்னு சொல்லவும், இங்க ஒரு அமெரிக்காவில இருந்தால் என்ன படிப்பு, அங்க இருக்க அளவுக்கு மொழி ஞானம் வேணும், ஆங்கில மொழியோட அறிவு வேணும்ன்ற ஆங்கில மொழி கத்துக்கிறங்கிறக்க ஒரு அமெரிக்க பள்ளிக்கூடத்துல சேர்த்து விட்டுருக்காங்க. அதனுடைய செலவுகள், அதனுடைய வரவு எல்லாத்தையும் பாக்குறது அந்த பையனுடைய சொந்த அப்பா. அண்ணன் வளர்ப்பு தந்தை, அவ்வளவுதான். பாதுகாவலரா இருக்காரு. போதுமாங்கய்யா? போதுமா இல்ல பத்தாதா? சீமானுக்கு ஒரே ஒரு ஆம்பளை பையன். அந்த பையன் சாதாரண பள்ளிக்கூடத்துல படிக்கிறாரு.